அனைவருக்கும் வணக்கம். நான் முதல்வன் போட்டித் தேர்வு மற்றும் ஆல் இண்டியா சிவில் சர்வீஸ் கோச்சிங் சென்டர் இருவரும் இணைந்து நடத்தக்கூடிய விஷன் 1000 மிஷன் 100 2.0. ஸோ இதில் ஆல்மோஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். தட் இஸ் யூபிஎஸ்சியோட ப்ரிலிம்ஸ் கொஸ்டின்ஸ், தட் இஸ் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் மட்டும் இல்லாமல் மற்ற டெஸ்ட்டோட யூபிஎஸ்சி கண்டக்ட் பண்ணக்கூடிய டெஸ்ட்டோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை எடுத்துக்கிட்டு ஸோ அதை அனலைஸ் பண்ணி ஒரு தீம் அரைவாகி அது மூலமாக ஒரு பவுண்ட்ரி செட் பண்ணி அதில் இருந்து ஒரு ரிவிஷன் கிளாஸ் மாதிரி ஒரு விஷயத்தை நம்ம பண்ணோம். ஃபார் இது வரைக்கும் நடந்த சம் கன்வென்ஷனல் சப்ஜெக்ட்ஸ் லைக் பாலிட்டி கவர் பண்ணியிருக்கோம், ஜியாகிரஃபி கவர் பண்ணியிருக்கோம், என்விரான்மெண்ட்டு, சயின்ஸ் அண்ட் டெக்கு, ஹிஸ்ட்ரி, எக்கனாமி. ஸோ இந்த மாதிரி டாபிக்ஸ் எல்லாமே கவர் பண்ணியாச்சு. இனி வரக்கூடிய நாட்கள் அப்படின்னு வரும்போது இதோட எக்ஸ்டென்ஷன் தான். பட் வித் ரெஸ்பெக்ட் டு கன்வென்ஷனல் அஸ்பெக்ட்ஸ் ஆஃப் திங்ஸ் வித் கரண்ட் அஃபேர்ஸோட கவர் ஆகக்கூடிய ஏரியா. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய செஷன் அப்படிங்கிறது இன்டர்நேஷ்னல் ரிலேஷன் அண்ட் ஆர்கனைசேஷன் பேஸ் பண்ண ஒன்று தான். ஸோ இன்டர்நேஷ்னல் ரிலேஷன் அண்ட் ஆர்கனைசேஷன் நமக்கு தெரியும் எந்த அளவுக்கு கரண்ட் அஃபேர்ஸோட தேவைகள் இருக்குது அப்படிங்கிறது. அது மாதிரியே மற்ற விஷயங்கள் லைக் ஸ்கீம்ஸாக இருக்கட்டும், எனிதிங் வித் ரெஸ்பெக்ட் டு பிளேசஸ் இன் நியூஸஸ், அது இன்டர்நேஷ்னல் ரிலேஷனில் டிஸ்பியூட் ஜோன்ஸு, கான்ஃப்ளிக்ட் ஜோன்ஸு இந்த மாதிரி இருக்கிறத தாண்டி மேப் செஷன்ஸும் இதோட கண்டினியூ ஆக போகுது. ஸோ இனி வரக்கூடிய வாரங்கள் எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பர் டே நம்ம 2 ஹவர்ஸ் பார்த்துக்கிட்டு இருந்த இடத்துல இப்போது ஒரு 1 ஹவராக வந்து இதை நம்ம கன்ஃபைன் பண்ணுறோம். பண்ணிவிட்டு முக்கியமாக கரண்ட் அஃபேர்ஸில் இருக்கக்கூடிய விஷயங்கள் கன்வென்ஷனலோட எது மேட்ச் ஆகுதோ அதை தீமேட்டிக் பேசிஸில் ஐடென்டிஃபை பண்ணி, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஒரு 1 or 2 வீக்ஸ் வந்து இன்டர்நேஷ்னல் ரிலேஷன் போகும், வித் மேப்ஸ் கிளாஸஸ் தனியாக போகும். அது மாதிரி அடுத்து ஸ்கீம்ஸு, அதுக்கடுத்து வித் ரெஸ்பெக்ட் டு என்விரான்மெண்டல் ரெலவெண்ட்டான அஃபேர்ஸ், கரண்ட் அஃபேர்ஸு, சயின்ஸ் அண்ட் டெக்கு, தென் அதர் திங்ஸ். ஓகே, ஸோ இதெல்லாம் சப்ஜெக்ட் ஓரியன்டாக கரண்ட் அஃபேர்ஸில் ரொம்ப முக்கியமாக ஃபீல் ஆகுதோ அந்த விஷயங்களை தான் நம்ம கவர் பண்ண போகிறோம் வித் தீமேட்டிக் பேசிஸ். ஓகே, தீமேட்டிக் பேசிஸ் இன் சென்ஸ் ரேண்டமாக ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் செஷன் மாதிரி இல்லாமல் தீம்ஸோட ஓரியன்ட் ஆகி போகிறது தான். இன் சென்ஸ் கிட்டத்தட்ட இதுவும் ஒரு பிஒய்க்யூவோட அப்ரோச்சில் தான் இருக்கும். பட் அதை பேஸ் பண்ணி வரக்கூடிய மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் எதெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணிட்டு போகக்கூடாது அப்படிங்கிறது தான். ரேண்டமாக நிறைய விஷயங்களை கவர் பண்ணுறதை விட அட்லீஸ்ட் இது மட்டும்னாச்சும் நம்ம பார்த்துட்டு போகணும் அப்படிங்கிற ஒரு அப்ஜெக்டிவ் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த விஷயத்தில் நம்ம எடுத்துகிட்டு போகக்கூடிய கிளாஸஸ் தான் இது. ஸோ ஹோப் யூ மே அண்டர்ஸ்டாண்ட் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும். வரக்கூடிய கிளாஸஸ் எல்லாமே இனிமேல் பார்த்தீங்கன்னா தீம் பேஸ்டாக கரண்ட் அஃபேர்ஸோட ட்ராவல் ஆகக்கூடிய கன்வென்ஷனல் அதர் அஸ்பெக்ட்ஸை லீட் பண்ணி போகக்கூடிய விஷயங்கள் தான். ஓகே, ஸோ அப்போது இனி வரக்கூடிய செஷன்ஸ் எல்லாமே 1 ஹவர் பிளான் பண்ணுவோம். டெய்லி ஒரு 1 ஹவர் மட்டும் இந்த ஏரியாவுக்கு ஸ்பெண்ட் பண்ணிங்கனாலே தட் இஸ் மோர் தென் எனஃப் தான். ஓகே, ஸோ இப்போ கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஓகே, ஸோ இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு கிளாஸ் இது பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் ரிலேஷன் அண்ட் ஆர்கனைசேஷன் தான். ஆல்ரெடி இட் இஸ் அண்ட் கன்டினியூயிங் கிளாஸ் தான். பட் வித் ரெஸ்பெக்ட் டு அந்த கரண்ட் அஃபேர்ஸ் ஓரியன்டாக போகக்கூடிய விஷயங்கள் சொல்கிறேன். ஓகே, ஸோ இன்டர்நேஷ்னல் ரிலேஷன் அண்ட் ஆர்கனைசேஷன் நம்மளால் என்ன பண்ண முடியாதுன்னா அவாய்ட் பண்ணிட்டு போக முடியாத ஒரு ஏரியா. ஸோ இதில் இருக்கக்கூடிய கொஷின்ஸோட ஷேர்ஸ் அப்படின்னு வரும்போது ஆவரேஜாக ஒரு 8 to 11. ஓகே, ஸோ இந்த ஒரு பேண்ட் வித்தில் வந்து கொஷின்ஸோட நம்பர்ஸ் என்ன ஆகிக்கிட்டு இருக்குன்னா ட்ராவல் ஆகிக்கிட்டு இருக்கு. ஸோ அதோட ஸ்பிளிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வித் ரெஸ்பெக்ட் டு கொஷின் ஏரியாஸ் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி தே ஃபோக்கஸ் மோர் ஆன் இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன்ஸ். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன் தான் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ அந்த இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷனில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப தவிர்க்க முடியாத ஒரு டாபிக் யூஎன். ஓகே, ஸோ யுனைடெட் நேஷனை வந்து நம்ம தவிர்த்துட்டு போக முடியாது. சம் பேசிக் திங்ஸ் அதில் தெரிஞ்சிருக்கணும். வாட் இஸ் மென் பை யூஎன் சிஸ்டம், கிரெடென்ஷியல் கமிட்டினா என்ன, ட்ரஸ்டிஷிப் கவுன்சில்னா என்ன, எக்கனாமிக் அண்ட் சோஷியல் கவுன்சிலோட ரோல் என்ன, செக்யூரிட்டி கவுன்சில் என்ன மாதிரி ஃபங்க்ஷன் பண்ணுது, மெம்பர் ஸ்டேட்ஸ்க்கு என்ன ரிலேஷன்ஷிப்பு, நான் மெம்பர் ஸ்டேட்ஸுக்கு என்ன ஒரு ரைட்ஸ் இருக்குது வித் ரெஸ்பெக்ட் டு யுனைடெட் நேஷனில். ஸோ இந்த விஷயங்களை ஃபவுண்டமெண்டலாக பார்த்தாகணும். அதோடு சேர்த்து நம்ம எதையும் உள்ளே இன்க்ளூட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனிதிங் வித் ரெஸ்பெக்ட் டு இந்தியாவோட கனெக்ட் ஆன விஷயங்கள், யூஎனோட வெரி ரீசெண்ட் அஃபேர்ஸில் எதெல்லாம் இருக்கோ அந்த விஷயங்களையும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறோம் வித் இன்டர்நேஷ்னல் இம்பார்ட்டன்ஸும் இருக்கக்கூடிய ஏரியாஸ் தான். ஓகே, ஸோ அது தாண்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மல்டிலேட்டரல் பேங்க்ஸ் சச்சஸ் IMF, வேர்ல்ட் பேங்க்கு, தென்
வித் அதர் தென் தட் நியூ டெவலப்மெண்ட் பேங்க், ஏஷியன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க். ஸோ இது ரெலவெண்ட்டான இனிஷியேட்டிவ்ஸ் இதெல்லாம் வந்து 1 or 2 கொஷின்ஸ் நமக்கு அரைஸ் ஆயிடுது. ரீஜனல் ஆர்கனைசேஷனுமே கிட்டத்தட்ட இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷனோட நம்ம லிங்க் பண்ணி போகக்கூடிய ஒரு ஏரியா தான். ஓகே, ஸோ இது வந்து 2023யோட சார்ட் அப் டு. ஓகே, ஸோ டு அன் எக்ஸ்டென்ட் ஆவரேஜாக என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே தான் இருக்குது. 10ல் இருக்கிறது இப்போயும் மெயின்டைன் ஆகிக்கிட்டு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் 2025 2024 அனலைஸ் பண்ணும்போது இங்கே இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன் 2 கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க, இங்கே இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 4 கொஷின் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. லைக் இந்த தடவை பிரிக்ஸ் கேட்டுட்டாங்க, நாட்டோ கேட்டுட்டாங்க. ஓகே, அதர் தென் தட் ஈவன் அதர் ஆர்கனைசேஷன்ஸும் கேட்டிருக்காங்க. வி வில் டிஸ்பிளே இட். ஓகே, ஸோ 2025ஓட கொஷின்ஸை பார்த்துட்டு தான் நம்ம போக போகிறோம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரிஸ் இன் நியூஸஸ் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் வந்து நிறையா இருந்துச்சு. ஓகே, லைக் ஷகேல் ரீஜனை வச்சு கேட்டிருந்தாங்க, வெனிசுலா வச்சு கேட்டிருந்தாங்க, தென் ஈவன் அர்ஜென்டினாவோட கிரைசிஸ் வச்சு. ஸோ அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் இருந்தது. இந்த தடவை ரொம்ப குறைச்சிட்டாங்க, அந்த ஏரியாவில் அவ்வளோ பெருசாக இல்லை. ஓகே, ஸோ ரீசன் ஃபார் நியூஸஸ்ன்னே வச்சு ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. டிஃபால்ட்டாக இனிஷியேட்டிவ்ஸ் பை யூரோப் யூனியன் வந்துடும் எல்லா வருஷமும். இந்த ஒரு வருஷம் மட்டும் மிஸ் ஆயிருக்கு, பட் அடுத்து வரதுக்கான ஸ்கோப் இருக்குது. ஏன்னா ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் ஒன்று நம்ம சைன் பண்ணியிருக்கோம். ஸோ அதோட இம்பாக்ட் கண்டிப்பாக அதில் தான் ரிசல்ட் ஆகும். ஓகே, ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் பைப்லைன் அண்ட் டிரான்ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு வரும்போது இதுவும் கண்டினியூஸாக வந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒன்றா இருக்குது. லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா சமுடு பைப்லைன் போட்டிருந்தாங்க, சூயிஸ் ப்ளஸ் மெடிட்டேரியன் பைப்லைன் வச்சு கேட்டிருந்தாங்க. இந்த தடவை டிரான்ஸ்போர்ட்டேஷனில் ஒரு இன்டர்நேஷனல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னு வரும்போது இன்டர்நேஷனல் நார்த் சவுத் டிரான்ஸ்போர்ட் காரிடார். ஓகே, ஸோ அதை வச்சு ஒரு கொஸ்டின் வந்திருந்தது. அடுத்து பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் இனிஷியேட்டிவ்ஸ்ங்கிறது ஏதாச்சும் இனிஷியேட்டிவ்ஸ் கிவ் ஃப்ரம் தி சைட் ஆஃப் கவர்மெண்ட் ஆர் இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன்ஸ் வருது. ஸோ அதுவும் வந்திருக்கு. மேப் பேஸ்டு நியூஸஸ் அப்படின்னு வரும்போது இந்த தடவை சடினா இதை வச்சு கேட்டிருந்தாங்க. ஓகே, ஸோ அப்போது வித் ரெஸ்பெக்ட் டு இதெல்லாம் தான் தீம்ஸ். ஓகே, ஸோ ஒரு தீம் அப்படிங்கிறது வித் ரெஸ்பெக்ட் டு கன்சால்டேட் பண்ணணும் அப்படின்னா இது எல்லாமே ரொம்ப முக்கியமாக தேவைப்படுது. இந்த தடவை பார்த்தீங்கன்னா ரெஃப்யூஜி செட்டில்மெண்ட்ஸ் ஒன்றும் பெருசாக கேட்கல, பட் எவ்ரி இயர் கேட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் சிவில் வார், ரீசன்ட் கூப்ஸு, இந்த இதெல்லாம் வச்சு கேட்டிருப்பாங்க. தென் எனி கவர்மெண்ட் சேஞ்சஸ்ஸு, இதெல்லாம் வந்து மேக்ஸிமம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டிய ஏரியா. நம்ம இந்த ஒரு 6 கிளாஸஸ் பிளான் பண்ணியிருக்கோம் இல்லையா, இந்த 6 கிளாஸஸுமே இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு விஷயங்களை எடுத்து தான் பேச போகிறோம். தட் இஸ் இந்த ஒரு 10 தீம்ஸ்குள்ளே தான் நம்மளோட டாபிக்ஸ் எல்லாமே அரைவ் ஆக போகுது. ஓகே, ஸோ இதில் ஃபர்ஸ்ட் டே ஆஃப் தி கிளாஸஸ் வி ஆர் ஃபோக்கஸிங் ஆன் யுனைடெட் நேஷன். ஓகே, ஸோ முழுக்க யுனைடெட் நேஷன் அதோட ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர், அது ரெலவெண்ட்டாக இப்போது கரண்ட் அஃபேர்ஸில் என்ன இருக்கோ அதை தான் நம்ம மேக்ஸிமம் ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு 2025ஓட கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷனில் நாட்டோ வச்சு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க, பிரிக்ஸை வச்சு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க, தென் மல்டிலேட்டரல் பேங்க்ஸ்னு வச்சுக்கலாம், இல்லை இனிஷியேட்டிவ்ஸ்னு வச்சுக்கலாம், இன்டர்நேஷனல் பேங்க் ஃபார் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் டெவலப்மெண்ட் அண்ட் பிம்ஸ்டெக். ஸோ இந்த 4 கொஸ்டின் பார்த்தீங்கன்னா பியூர்லி ஆன் ஆர்கனைசேஷன் தான். ஒரு டீசெண்டாக இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷனை நீங்கள் கவர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த இன்ஸ்டிடியூஷன்ஸோட கொஷின்ஸ் எல்லாத்தையுமே உங்களால் அட்ரஸ் பண்ணியிருக்க முடியும். ஸோ இதோட டிமாண்ட் ஆஃப் த கொஷின்ஸ் இதெல்லாமே நம்ம எப்படியும் யூஎன் முடிச்சுட்டு ரீஜனல் ஆர்கனைசேஷன் வித் அதர் இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன்ஸ் கவர் பண்ணுவோம். அப்போது டீட்டெயில்டாக எங்கள் சமிட்ஸ் ஃபஸ்ட்டு நடந்துச்சு, அந்த சமிட்டோட தீம் என்ன, கரண்ட்லி என்ன டெவலப்மெண்ட் நடந்திருக்கு, பிளேஸ் ஆஃப் வென்யூ எங்கே ஹோஸ்ட் பண்ணியிருக்காங்க, இந்தியாவோட ரோல் என்ன, அங்கே இந்தியா எனிதிங் வித் ரெஸ்பெக்ட் டு கரண்ட் அஃபேர்ஸ்ன்னு இங்கே இன்டர்நேஷ்னல் ரிலேஷனில் வரும்போது சம்வேர் இந்தியாவோட ஒரு க்ளோஸ் ப்ராக்சிமிட்டி இருக்குது. இன் சென்ஸ் இந்தியாவோட ஒரு பங்கீடு இல்லாமல் அவங்க பெருசாக அதை கொஷின் பண்ணுறது இல்லை. ஸோ அந்த ஏரியாஸையும் நம்ம ஃபோக்கஸ் பண்ண தான் போகிறோம். ஓகே, ஸோ அப்போது இன்டர்நேஷ்னல் ரிலேஷனை பொறுத்தளவுக்கு ஆர்கனைசேஷன் மட்டுமே இந்த தடவை 4 கொஷின் வந்திருக்கு. ஓகே, தென் அதர் தென் தட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 2024ல் சமுடு பைப்லைன் கேட்டிருந்தாங்க, சூயிஸ் வித் மெடிட்டேரியன் பைப்லைன். இந்த தடவை பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் நார்த் சவுத் டிரான்ஸ்போர்ட் காரிடார்ஸ் பேசுகிறாங்க. ஸோ அப்போது த்ரூ அவுட் தி இன்டர்நேஷ்னல் லெவலில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் காரிடார்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பைப்லைன், தென் சி லைன்ஸு, தென் எனி கேஸ் பைப்லைன்ஸு, ஈவன் டெலகாம் பைப்லைன்ஸோட டெலகாம் லைன்ஸ்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ அதோட இப்போ ரெட் சி ஏரியாஸில் டேமேஜஸ், ஸோ அது ஃபாலோ பண்ணியிருக்கக்கூடிய நியூஸஸ் இதெல்லாமே கரண்ட் அஃபேர்ஸில் இருக்குது. வி வில் டிஸ்கஸ். ஓகே, ஸோ இது வித் ரெஸ்பெக்ட் டு பைப்லைன் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஓரியன்டான கொஸ்டின்ஸ் வந்துக்கிட்டு தான் இருக்குது. அடுத்து இன்டர்நேஷ்னல் இனிஷியேட்டிவ்ஸ்னு சொல்லும் போது இதுவும் கிட்டத்தட்ட ஒரு மல்டிலேட்டரல் பேங்கோட இனிஷியேட்டிவ் தான், நேஷனல் சொல்யூஷன் ஃபினான்ஸ் கப் ஃபார் ஏஷியா அண்ட் பசிபிக். ஸோ இந்த ஏரியாஸில் நம்மளால் ஃபோக்கஸ் பண்ண முடியுமா தேடி போய் அப்படின்னா இட் இஸ் லிட்டில் பிட் கொஞ்சம் நமக்கு டிஃபிகல்ட்டி இருக்கக்கூடிய ஏரியா தான். ஸோ ஆனால் பட் இதெல்லாம் வி வில் டூ. ஓகே, ஏன்னா இதெல்லாம் ரெகுலராக இருக்கக்கூடிய நியூஸஸ். இந்த 4 கொஸ்டினுமே வி கேன் ஆன்சர். அதர் தட் இதுவும் வி கேன் கெஸ். ஓகே, ஸோ ஈஸியாக நம்மளால் ஒர்க் அவுட் பண்ண முடியும். பட் இந்த மாதிரி திங்ஸ் எல்லாமே கொஞ்சம் நம்ம என்ன பண்ண வேண்டியது இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
ஃபோக்கஸ் பண்ணி பண்ண வேண்டியது இருக்கும். பட் இந்த மாதிரி கொஷின்ஸ் நம்மளால் ஆன்சர் பண்ண முடியாட்டினாலும் அதுக்கு ஒன்றும் பெருசாக நம்ம ஒர்க் அவுட் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. இன்சென்ஸ் கொஞ்சம் லாஜிக்கலாக ஏதாச்சும் நம்ம அரைவ் ஆகிறதுக்கான ஸ்கோப் இருக்கா அப்படிங்கிறத ட்ரை பண்ணலாம். ஓகே, ஸோ அப்படி தான் இந்த கொஸ்டின்ஸ் அப்ரோச் பண்ண முடியும். தென் வித் ரெஸ்பெக்ட் டு இது எக்ஸ்பெக்டட் கொஸ்டின் தான் ஏஐ ஆக்சன் சமிட். ஓகே, ஸோ இதுவும் ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக மற்ற கொஷின்ஸ்லேயும் இருந்தது. இன்சென்ஸ் மற்ற யூபிஎஸ்சி கண்டக்ட் பண்ண டெஸ்ட்லேயுமே இந்த கொஷினோட ரெஃப்ளெக்ஷன்ஸ் இருந்துச்சு. ஸோ அதனால ஈஸியாக இதை வந்து நம்மளால் சால்வ் பண்ணியிருக்க முடியும். ஓகே, ஸோ அப்படி பார்த்தா ஒரு கொஷின் தான் பவுன்சராக தெரிஞ்சிருக்கும் நமக்கு ஒரு வேளை இருந்தாலும். தென் அதர் தென் தட் இதுவும் பார்த்தீங்கன்னா வெரி ஃப்ரீக்வெண்ட்டாக 2023 24 வந்து அதர் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் யூபிஎஸ்சி கண்டக்ட் பண்ணுறதுல கேட்டுக்கிட்டே தான் இருந்திருக்காங்க. மில்லட்டோட வச்சு 2023 இந்தியன் இன்டர்நேஷ்னல் இயர் ஆஃப் மில்லட் இல்லையா, ஸோ அதை வச்சுக்கிட்டு ஒரு அரைவ் ஆயிருந்தோம் அப்படின்னாலோ, இல்லை அதர் தென் தட் அதே ஃப்ரீக்வன்சியில் இன்னொரு கொஷினும் ரிப்ளீட் ஆயிருக்கு 24. ஸோ இப்போ அதை பேஸ் பண்ணி நம்ம ஒரு அரைவ் ஆயிருந்தாலே இந்த கொஷினை நம்மளால் ஆன்சர் பண்ணியிருக்க முடியும் இந்த வருஷம். ஸோ இதுவும் டூவபிள் கொஸ்டின் தான். ஓகே, ஸோ இது ஓரளவுக்கு நம்மளால் கெஸ் பண்ணி பண்ணியிருக்க முடியும் தான். ஒன்று பவுன்சர் அப்படின்னா இதை வேணால் நம்ம கன்சிடரேஷனுக்குள்ளே வச்சுக்கலாம். இன்சென்ஸ் என்னன்னே தெரியாது, கெஸ் ஒர்க்கில் போய் தான் பண்ண முடியும் அப்படிங்கிறது. ஏன்னா ரொம்ப ஃபெமிலியராக எங்கேயும் நியூஸில் பார்க்காத ஒரு விஷயமா இருக்குது. பட் சம் லாஜிக்கல் அசம்ஷனில் போகலாம். ஸோ அப்போது ஜென்ரலாக என்ன ஃபோக்கஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத வி வில் ஸ்டடி வித் திஸ் ஏரியாஸ். ஒன்ஸ் நம்ம இந்த ஏரியாக்குள்ளே வரும்போது பார்க்கலாம். பட் யூ1 இந்த தடவை கேட்கலாட்டினாலும் பட் இம்பார்ட்டண்ட்டாக யூ1ஓட கான்ட்ரிபியூஷனோ இல்லை யூ1ஓட ரெலவெண்ட்டான இஷ்யூஸோ கேட்காத அளவுக்கு ஒரு கொஷின் வர்றதுக்கான ஸ்கோப் கம்மி. ஸோ 1 or 2 years அவங்க மாற்றி ஆல்டர்னேட்டில் போய்கிட்டு தான் இருக்குது. ஓகே, ஸோ அப்போ பேசிக்காக யூ1 வச்சு ஒரு கொஷின் வருது அப்படின்னா அவங்க எந்த விஷயத்தை செக் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபவுண்டேஷன் ஆர் ஃபண்டமெண்டல்ஸ் தான். ஓகே, ஸோ இது வித் ரெஸ்பெக்ட் டு பிளேசஸ் இன் நியூஸஸ். ஓகே, ஸோ இது ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக நியூஸில் இல்லாத பிளேசஸும் கூட. ஓகே, ஸோ வேரியஸ் ரீசன்ஸ் ஃபார் வேரியஸ் திங்ஸ் சொல்கிறாங்க. மொல்ராக்கோ இட் இஸ் இன் இட்டாலி. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு யூஎன் சமிட் நடந்ததாக சொல்கிறாங்க. ஓகே, ஸோ அது ஒன்று ரீசனாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஆன்டி ப்ரொட்டஸ்ட் டுவர்ட்ஸ் டூரிசம் நடந்துச்சு அப்படிங்கிற ஒரு ரீசனும் சொல்கிறாங்க. நார்மண்டி டிடே. ஓகே, ஸோ அந்த டிடே நடந்தது நாசிஸ்க்கு அகேன்ஸ்டாக நடந்த அந்த வாரில் ஒரு 175 சோல்ஜர்ஸ் அங்கே போய் ஃபைட் பண்ண ஒரு விஷயம். அதை ரிமெம்பரன்ஸ் டே அங்கே செலிப்ரேட் பண்ணாங்க. ஸோ அந்த ஈவெண்ட் அந்த பர்டிகுலர் பிளேஸில் நடந்ததுனால அதை ஒரு ரீசனை வச்சுக்கிட்டு இந்த ஒரு பர்டிகுலர் ஸ்பாட்டை கொஷின் பண்ணதாக இருந்துச்சு. சடீனியாக வந்து ரீசெண்டாக ஒரு லெஃப்ட் விங் கவர்மெண்ட் அங்கே ரீப்ளேஸ் பண்ணாங்க அப்படிங்கிறதுலாம் ரீசனாக இருக்குது. பட் இட் இஸ் நாட் ஃப்ரீக்வெண்ட். ஓகே, ஸோ இந்த பிளேசஸ் எல்லாமே லைக் ஒரு அர்ஜென்டினா நம்ம கிரைசிஸ் டைம் பீரியடில் பார்த்தோம் அப்படிங்கிறது மாதிரியோ, இல்லை அல்ட்ராஃபக் பிளேசஸை வந்து நம்ம பேசின மாதிரியோ, இல்லை எனி கூப்ஸோ, இல்லை ரெஃப்யூஜி செட்டில்மெண்ட்ஸ் பிடி மாதிரியோ இது வந்து ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக என்னவாகலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூஸில் இல்லை. ஓகே, ஸோ அப்போது இதெல்லாம் கொஞ்சம் நம்ம என்ன பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாக ஒர்க் பண்ண வேண்டியது இருக்குது. வி வில் டிஸ்கஸ். ஓகே, வி வில் ஃபெச் சம் பிளேசஸ். ஓகே, ஸோ எனி இம்பார்ட்டன்ட் திங்ஸ் இது வரைக்கும் அவங்க கேட்ட பிளேசஸ் நியூஸை வச்சுக்கிட்டு அந்த தீம் ஓரியன்டாக ஒரு செலக்டிவ் ஆஃப் பிளேசஸை நம்ம எடுத்து என்ன பண்ண போகிறோம், டிஸ்கஸ் பண்ண தான் போகிறோம் இந்த மேப். ஓகே, ஸோ தனியாக மேப் கிளாஸஸ் அது தனியாக போகும். ஓகே, ஸோ அது கான்டினென்டல் வைஸும் வித் ரெஸ்பெக்ட் டு டிசாஸ்டர் தட் அதர் இம்பார்ட்டண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு ஜாகிரபிக்கல் ஓரியன்டாக அது போகும். இதுலேயும் கொஞ்சம் மேப் கிளாஸஸ் இருக்கும். ஓகே, ஸோ அது பிளேசஸ் இன் நியூஸஸ் ஆர் கான்ஃப்ளிக்ட் ஜோன்ஸ் அப்படின்னு வரும்போது ரீசன்ட் கூப்ஸு, தென் அதர் தென் தட் சம் ரெஃப்யூஜி கேம்ப்ஸு இதெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது கொஞ்சம் மேப் அங்கேயும் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். இதெல்லாம் வந்து அந்த டைம் நம்மளால் ஃபெச் பண்ண முடியாது. ஓகே, பட் வி வில் ட்ரை வித் மேக்ஸிமம் லெவல். ஓகே, ஸோ அந்த இடத்துல ஒரு எஃபர்ட் போடுவோம். வந்துச்சுன்னா 1 or 2 கொஷின்ஸ் நமக்கு கிடைக்கும் போது இட் வில் பி எ லக் ஃபார் அஸ். ஓகே, ஸோ அப்போ இந்த இதுலேயும் நம்ம பிளேசஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். ஸோ இதில் டிஸ்கஸ் பண்ண வேண்டிய விஷயம் அப்படிங்கிறது இதெல்லாம் தான் கொஷினாக கேட்டிருக்காங்க 2025 அஸ் அ கொஷின் பார்ட்டில் வந்து டீசெண்டாக ஆன்சர் பண்ண முடியும் அப்படின்னா 1 2 3 4 5 6 7. ஓகே, ஸோ அவுட் ஆஃப் 10 ஒரு 7 கொஸ்டின்ஸ் நம்ம ஜென்ரலாக ஒரு பேசிக் லெவல் ஆஃப் அப்ரோச்சில் கொஷின்ஸ் நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாலே நம்மளால் ஆன்சர் பண்ணியிருக்க முடியும் தான். ஓகே, ஸோ இதில் நம்ம ஃபஸ்ட்டு டே அஸ் அ யூ1 ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஏன்னா ஃபண்டமெண்டலாக யூ1ல் சில விஷயங்களை நம்ம தெரியாமல் அவாய்ட் பண்ணிவிட்டு இன்டர்நேஷ்னலைசேஷனை ரீட் பண்ணிவிட்டு போக முடியாது. ஓகே, ஸோ அந்த கண்டெக்ஸ்டில் பார்க்கும்போது யூ1 பேஸ் பண்ணி வரக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமே என்னவா இருக்குன்னா ஆர்கனைசேஷனல் ஓரியன்டாக தான் இருக்குது. தட் இஸ் அவங்களோட ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரக்சர், அந்த ஆர்கனைசேஷனில் அவங்க பண்ணக்கூடிய ஃபங்க்ஷன்ஸு, அந்த ஆர்கனைசேஷனோட ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸு, தென் அதோட மெம்பர்ஸு அவங்க எப்படி எலெக்ட் பண்ணுறாங்க,
தென் மெம்பர்ஸை எப்படி வந்து அவங்களுக்கான பவர்ஸை எப்படி டிரான்ஸ்மிட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான். தென் அதில் இருக்கக்கூடிய இன்ஸ்டிடியூஷன்ஸ் என்ன ரோல் ப்ளே பண்ணுது, இந்த மாதிரி திங்ஸை தான் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. அதர் தென் தட் சம் கொஸ்டின்ஸ் ரெஃப்ளெக்ட்ஸ் ரொம்ப பேசிக்காக இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸை தான் கேட்குறாங்க. தென் இனிஷியேட்டிவ்ஸ். ஓகே, ஸோ இனிஷியேட்டிவ்ஸ் அப்படின்னு வரும்போது ஈவன் கன்வென்ஷன்ஸோட சில கொஸ்டின்ஸாக கேட்டிருக்காங்க. அது நெக்ஸ்ட் கிளாஸஸில் பார்க்கலாம். லைக் யூஎன் கிளாஸ் கேட்டிருக்காங்க, ட்ரேட் அண்ட் ஆர்கனைசேஷனல் கிரைம்ஸ் கேட்ட ஒரு கொஸ்டின் இருக்குது. ஓகே, தென் போலார் கோடு. ஸோ இதெல்லாம் வந்து வி வில் டிஸ்கஸ் லேட்டர். ஓகே, ஸோ செகண்ட் கிளாஸில் பார்க்கலாம். பட் பேசிக்காக அவங்க கேட்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்போது கொஸ்டின்ஸை நம்ம ஓரளவுக்கு அனலைஸ் பண்ணாலே நமக்கு கிடச்சிருது. ஓகே, மெயின்லி தே ஃபோக்கஸ் ஆன் ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரக்சர். ஓகே, ஸோ அப்போ அந்த விதத்தில் பார்க்கும்போது இதில் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், ஆல் தி மெயின் பாடிஸ் ஆஃப் த யுனைடெட் நேஷன் சச் அஸ் ஜெனரல் அசம்பிளி, ஸோ வி ஹேஸ் டு நோ செக்யூரிட்டி கவுன்சில், தென் ட்ரஸ்டிஷிப் கவுன்சில் were established with the founding of UN in 1945. So establishment date கேட்குறாங்க ஒவ்வொரு ஆர்கனைசேஷனுக்கும். ஸோ அது we should know. செகண்ட், யுனைடெட் நேஷன் சிஸ்டம்னு ஒன்று சொல்கிறாங்க. வாட் இஸ் மென் பை யுனைடெட் நேஷன் சிஸ்டம் we should know. ஓகே, ஸோ யுனைடெட் நேஷன் சிஸ்டம்னா என்னன்னு தெரியணும். அதில் என்ன சொல்கிறாங்க, கம்ப்ரைசஸ் நாட் ஓன்லி மெயின் பாடிஸ்ன்னு சொல்கிறாங்க. மெயின் பாடிஸ் மீன்ஸ் திஸ் இஸ் கன்சிடர் டு பி மெயின் பாடிஸ், ஜெனரல் அசம்பிளி, செக்யூரிட்டி கவுன்சில், ட்ரஸ்டிஷிப் கவுன்சில், செக்ரட்டரியேட்டு. இதை தான் அவங்க யுனைடெட் நேஷன் சிஸ்டம் கம்ப்ரைசஸ் ஆஃப் நாட் ஓன்லி மெயின் பாடிஸ் பட் ஆல்சோ மெனி ஃபண்ட்ஸ், ப்ரோக்ராம்ஸ் அண்ட் ஸ்பெஷலைஸ்டு ஏஜென்சிஸும் இதில் இருக்கா அப்படிங்கிறது மாதிரி கேட்குறாங்க. ஓகே, தென் வி ஷுட் நோ அபவுட் வாட் ஆர் ஆல் தி ஸ்பெஷலைஸ்டு ஏஜென்சிஸ் இன் யூஎன், வாட் ஆர் ஆல் தி ஃபண்ட்ஸ் அண்ட் ப்ரோக்ராம்ஸ் கேரிங் இன் தி யூஎன். ஸோ இதெல்லாம் வி ஷுட் நோ. அடுத்து கிளாசிஃபிகேஷன் கொஸ்டின் என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பெஷலைஸ்டு ஏஜென்சி. ஸ்பெஷலைஸ்டு ஏஜென்சி ஆஃப் தி யூஎன் சிஸ்டம் ஆர் ஃபண்டட் பை போத் வாலண்டரி அண்டு அசஸ்டு கான்ட்ரிபியூஷன் சொல்கிறாங்க. ஸோ வி ஷுட் நோ ஹவு ஃபண்டிங் இஸ் கோயிங் ஃபார் ஸ்பெஷலைஸ்டு ஏஜென்சிஸ். ஓகே, ஸோ அது ஒன்லி பை வாலண்டரி ப்ரொவிஷன்ஸ் மட்டும்தான் இருக்கா, இல்லை அசஸ்டு கான்ட்ரிபியூஷன்ஸ் மட்டும்தான் இருக்கான்னு பார்க்கணும். ஸோ தென் வி ஷுட் நோ த டிஃபரன்ஸ் பிட்வீன் வாலண்டரி கான்ட்ரிபியூஷன் அண்ட் அசஸ்டு கான்ட்ரிபியூஷன். Then the programs and funds of the UN system are financed only through assessed contributions. ஸோ இதெல்லாம் வந்து பேசிக்காக செக் பண்ண வேண்டிய விஷயமா இருக்குது in the UN. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வாட் UN comprises of, then what UN system comprises of, what are all the specialized agencies and funds and programs are functioning under it, how their funding are managed. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை தான் they are questioning it. ஸோ we should assess it all these things. ஓகே, ஸோ இது பேசிக்காக ஒரு ஹோலிஸ்டிக்கான கொஷினாக இருந்ததுனால 2024 இதை கிக் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த கொஷினை பிளேஸ் பண்ணியிருக்கோம். திஸ் இஸ் ஒன் ஃப்ரம் யூஎன். ஓகே, இந்த நெக்ஸ்ட் ஒன் 2022 கேட்டது வித் ரெஸ்பெக்ட் டு யுனைடெட் நேஷன் ஜெனரல் அசம்பிளியோட ரோல் வித் ரெஸ்பெக்ட் டு அப்சர்வர் ஸ்டேட்ஸ் ஃபார் நான் மெம்பர் கண்ட்ரிஸ். ஓகே, ஸோ ஒரு நான் மெம்பர் ஸ்டேட்ஸோட அப்சர்வர் ஸ்டேட்டஸை எப்படி அவங்க மேனேஜ் பண்ணுறாங்க, யூஎன் ஜெனரல் அசம்பிளி எப்படி ரெகுலேட் பண்ணுது அப்படிங்கிறது தான் கொஷினாக இருக்குது. ஸோ யூஎன் ஜெனரல் அசம்பிளி கேன் கிராண்ட் அப்சர்வர் ஸ்டேட்டஸ் டு தி நான் மெம்பர் ஸ்டேட்ஸ். வி ஷுட் நோ வெதர் தே வில் அக்செப்ட் நான் மெம்பர் ஸ்டேட்ஸ். ஒன்லி நான் மெம்பர் ஸ்டேட்ஸ் அப்படிங்கிற ஸ்டேட் மட்டும்தான் இன்க்ளூட் பண்ணுறாங்களா, இல்லை அப்சர்வர் ஸ்டேட்டஸ் ஈவன் தே கிவ் ஃபார் எனி இன்டர்நேஷ்னல் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன்ஸ். ஓகே, ஸோ இன்டர் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷனுக்கும் இந்த அப்சர்வர் ஸ்டேட்டஸை கொடுக்குறாங்களா அப்படிங்கிறதையும் வி ஷுட் நோ. ஓகே, தென் தேர்ட் ஒன் இஸ் பர்மனன்ட் அப்சர்வர் இன் தி யூஎன் ஜெனரல் அசம்பிளி கேன் மெயின்டைன் மிஷன் அட் தி யூஎன் ஹெட் குவார்ட்டர்ஸ். பண்ண முடியுமா? பர்மனன்ட் அப்சர்வர்ஸ்னால யூஎன் ஹெட் குவார்ட்டர்ஸில் தே கேன் மெயின்டைன் தேர் ஆஃபீஸா அப்படிங்கிறதுனா ரொம்ப ஃபண்டமெண்டலான ஒரு கொஸ்டின் தான் வித் ரெஸ்பெக்ட் டு அப்சர்வர் ஸ்டேட்டஸ்க்கான ரீசன். ஸோ இது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாலஸ்தீன் வந்து இட் இஸ் அன் அப்சர்வர் ஸ்டேட்டஸ், அப்சர்வர் மெம்பர். ஓகே, ஸோ ஒரு பர்மனன்ட் மெம்பர் கிடையாது, இட் இஸ் அன் அப்சர்வர் மெம்பர். வி நோ Palestine is often seen in the news. So even India kicked for a permanent member in the UN, then they proposed to. Okay, so but unfortunately Security Council இருக்கக்கூடிய அந்த வீட்டோ பவர் இட் ஸ்டாப்ட் இட்ஸ் ப்ராசஸ். ஓகே, ஸோ இந்த கொஷினில் டிமாண்ட் வந்து ஒரு நான் மெம்பர் ஸ்டேட்ஸோட அப்சர்வர் ஸ்டேட்டஸ் என்ன, அதுவும் இன்டர்நேஷ்னல் கவர்மெண்ட்டுக்கும் அது கிடைக்குதா அப்படிங்கிறதும், தென் அவங்களுக்கான ப்ரிவிலேஜஸ் என்னவா இருக்க முடியும் இந்த யுனைடெட் நேஷன் ஜெனரல் அசம்பிளி அப்படிங்கிறது தான். நெக்ஸ்ட் பாருங்க, இதுவும் வித் ரெஸ்பெக்ட் டு டிமாண்ட் ஆஃப் தி யூஎன் ஜெனரல் அசம்பிளி தான். ஓகே, ஸோ யூஎன் ஜெனரல் அசம்பிளியில் ஒரு ஃபங்க்ஷன் தட் இஸ் ஒரு எல்லாமே ஓட்டிங் மெத்தடில் தான் போகும்போது 2/3 ஆஃப் த மெஜாரிட்டி ஆஃப் ஓட்ஸ் தேவைப்படுது அப்படின்றாங்க. ஃபார் விச் ஆஃப் தி ஃபாலோயிங் திங்ஸ், அட்மிஷன் ஆஃப் நியூ மெம்பர் ஸ்டேட்ஸுக்கு, எலெக்ஷன் ஆஃப் தி நான் பர்மனன்ட் மெம்பர்ஸ், இங்கேயும் வருது பாருங்க நான் பர்மனன்ட் மெம்பர்ஸ், தென் எலெக்ஷன் ஆஃப் த மெம்பர்ஸ் ஆஃப் தி எக்கனாமிக் அண்ட் சோஷியல் கவுன்சில். ஸோ இதெல்லாம் கரண்ட் அஃபேர்ஸில் இருக்குது வெரி ரீசென்ட்லி. ஓகே, ஸோ அப்போது இதுவும் வந்து என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஎன் ஜெனரல் அசம்பிளியில் ஹவு தே ஆர் டேக்கிங் டெசிஷன்ஸ்
அப்படிங்கிறது தான் தேர் கொஷினிங். ஓகே, ஸோ டெசிஷன் எப்படி எடுக்கிறாங்க அப்படிங்கிறது தான் தேர் கொஷினிங் இட் ஹியர். ஸோ இது வி ஷுட் நோ. ஓகே, த நெக்ஸ்ட் திங் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு விச் அமாங் தி ஸ்டேட்மெண்ட்ஸ் ரிகார்டிங் எலெக்ஷன் ஆஃப் நான்-பெர்மனன்ட் மெம்பர்ஸ் டு த யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சில் இஸ் ஆர் கரெக்ட். இது கொஞ்சம் என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஸ்வலாக நான் மெம்பர் ஸ்டேட்ஸ் இன் யூஎன். ஓகே, இங்கே என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான்-பெர்மனன்ட் மெம்பர்ஸ். ஓகே, ஸோ நான்-பெர்மனன்ட் மெம்பர்ஸ் இன் யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சில். யூஸ்வலாக நம்ம என்னென்னா 5+10 அப்படிங்கிறது தான். 5 வந்து P5 countries which are permanent countries, then 10 they are elected. ஓகே, ஸோ வாட் இஸ் தி ப்ரொசீஜர் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, ஸோ 2024 கேட்டிருக்காங்க. ரெப்ரசன்டேஷன் எப்படி நடக்குது, ரீஜியன் ஸ்பெசிஃபிக்காக எப்படி ரீஜனல் ஸ்பெசிஃபிக்காக ரெப்ரசன்டேஷன் நடக்குது அப்படிங்கிறது ஒரு டிமாண்டாக இருக்குது, கொஷினோட டிமாண்டு. இன்னொன்று வந்து 6 years ஆர் எலெக்டட் பை 6 members ஆர் எலெக்டட் ஈச் இயர் பை தி ஜெனரல் அசம்பிளி. டேர்ம் வைஸ் கேட்டிருக்காங்க, 2 year டேர்ம் வைஸ் கேட்டிருக்காங்க. ஸோ டேர்ம் அண்ட் தயர் ரொட்டேஷன். ஸோ இது டிமாண்ட் ஆஃப் தி கொஷினாக இருக்குது. அப்போ யுனைடெட் நேஷன் ஜெனரல் அசம்பிளி பார்க்குறது மாதிரியே யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சிலையும் நம்ம பார்த்துறோம். ஓகே, ஸோ திஸ் இஸ் அன் அப்சர்வேஷன் ஃப்ரம் திஸ் பர்டிகுலர் கொஸ்டின். நெக்ஸ்ட் திங் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு யுனைடெட் நேஷன் கிரெடென்ஷியல் கமிட்டி. ஸோ இந்த கிரெடென்ஷியல் கமிட்டி 2022 நியூஸில் இருந்தது காரணம், அந்த டைம் வந்து மியான்மரும் ஆப்கானிஸ்தானும் தே வாண்ட் டு ரெப்ரசன்ட் இன் யுனைடெட் நேஷன் ஜெனரல் அசம்பிளி, பட் கிரெடென்ஷியல் கமிட்டி ரிஜெக்டட் இட் பிகாஸ் ஆஃப் ஜுண்டாஸ் ஓவர் தேர். ஸோ அதனால அங்கே என்ன பண்ணிட்டாங்கன்னா ஸ்டாப் பண்ணாங்க. ஸோ அந்த வருஷம் கிரெடென்ஷியல் கமிட்டி இட் இஸ் இன் நியூஸ், பட் ஹூ கண்ட்ரோல் இட், ஸோ அண்டர் ஹூஸ் supervision it is functioning அப்படிங்கிறத we should know. So whether it is functioning under United Nations Security Council or other things such as General Assembly இல்லை Economic and Social Council அப்படிங்கிறது தெரியணும். Then here they ask traditionally meets in March, June, September every year. They mention some months over there. So அப்படி தான் நடக்குதா அப்படிங்கிறது தெரியணும். Then it assess the credential of all UN members before submitting the report to the General Assembly. அது கண்டக்ட் பண்ணணுமா, டெஃபினட்டாக க்ரெடென்ஷியல்ஸை சப்மிட் பண்ணணுமா எவ்ரி நேஷன்ஸ் பிஃபோர் யுனைடெட் நேஷன் ஜெனரல் அசம்பிளியா அப்படின்னா ஜெனரல் அசம்பிளி முன்னாடி சப்மிட் பண்ணணுமா அப்படிங்கிற ஒரு கொஷின் இருக்குது. ஸோ அதையும் வி ஷுட் நோ. தென் அதோடு சேர்ந்து பார்த்தீங்கன்னா வித் ஜெனரல் அசம்பிளிக்கு இங்கே சப்மிட் பண்ணிவிட்டு தென் வாட் இஸ் தி ரோல் ஆஃப் செக்யூரிட்டி கவுன்சில் அப்படிங்கிறதையும் நம்ம கொஸ்டின் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஓகே, ஸோ அப்போது ஜெனரல் அசம்பிளியா இல்லை செக்யூரிட்டி கவுன்சிலா இல்லை எக்கனாமிக் அண்ட் சோஷியல் கவுன்சிலா அப்படிங்கிறது ப்ராடர் டேர்மில் போகும்போது வி கேன் அசியூம் டு அவர் செல்ஃப். ஓகே, ஸோ அப்படி தான் இதை கிளியர் பண்ணணும். ஸோ பார்க்கலாம் இந்த கொஸ்டின் அப்ரோச் பண்ணும்போது எப்படி பண்ணலாம் அப்படின்னு. தென் with respect to 2024 கேட்ட கொஸ்டின் தான். In July 2022 the United Nations General Assembly adopted a resolution recognizing right to clean, healthy and sustainable environment as a human right. So we should know many resolutions recently adopted over there. So அதை செக் பண்ணணும். Then whether India actually proposed it. ஸோ ஏன்னா இந்தியா ஓரியன்டாக தான் அவங்க கொஷினும் வைக்கிறாங்க. ஸோ இந்தியா ப்ரொப்போஸ்ட் இட்டா அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கணும். ஸோ எனி ரீசன்ட் ரெசல்யூஷன்ஸ் வாஸ் இனிஷியேட்டட் இன் தி UN. Then what is the contribution by India over there? ஸோ அதை நம்ம செக் பண்ணணும். எனி கரண்ட் அஃபேர்ஸில் லிங்க் ஆயிருக்கா அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். ஓகே, the next one is with respect to blue line. ஸோ ப்ளூ லைன் நமக்கு ஆல்ரெடி தெரியும், இட் இஸ் அன் கான்ஃப்ளிக்ட் ஜோனுக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயம். ஸோ இதில் ரெண்டு விஷயத்த சொல்கிறாங்க. இட் இஸ் அன் லேர்னிங் எக்கோசிஸ்டம் கிரியேட்டட் பை யுனைடெட் நேஷன் சிஸ்டம் ஸ்டாஃப் காலேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படி ஒரு ஸ்டாஃப் காலேஜ் இருக்குது, அதுக்குள்ளே ஃபங்க்ஷன் பண்ணுறதுக்கான ஈகோ சிஸ்டத்தை அவங்க கிரியேட் பண்ணுறதுக்கு பேரும் ப்ளூ லைன்னு சொல்கிறாங்க. இன்னொன்று இட் இஸ் அன் லைன் withdrawal set by UN for the purpose of confirming the withdrawal of Israeli forces from the south of Lebanon. ஸோ ஒன்று வித் ரெஸ்பெக்ட் டு UN ரெலவெண்ட்டாக இருக்குது, இன்னொன்று UN ரெலவெண்ட்டு தான், பட் அது கான்ஃப்ளிக்ட் ஏரியாஸ்குள்ளே வரக்கூடிய ஒரு இஷ்யூவாக இருக்குது. ஸோ ரெண்டுமே கரெக்டாக இல்லையா இல்லை தப்பா அப்படிங்கிறதையும் we should know. ஸோ செக் பண்ணலாம். ஓகே, தென் which one of the following international organization consider it as a core responsibility providing financial help to member countries which are experiencing balance of payment problems? இதெல்லாம் ரொம்ப சிம்பிளான கொஸ்டின்ஸ். யூ நோ, யூ ஸ்டடி இன் தி ஈவன் இன் எக்கனாமி டூ. ஓகே, தட் இஸ் IMF. ஓகே, தென் இயர். ஓகே, ஸோ 2024 CDSல ஒரு கொஷின் இதை வச்சு கேட்டிருக்காங்க. ஸோ இது 2023 இன்டர்நேஷ்னல் இயர் நமக்கு தெரியும் மில்லட் அப்படிங்கிறது. ஸோ அதை ஃபாலோ பண்ணி ஈவன் அதுக்கு முன்னாடி 2023 மில்லட்டை வச்சே ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. ஒருவேளை ரெண்டையும் நம்ம அசஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா வி கம் டு அரைவல் ஆஃப் திஸ் ஒன்.
ஸோ இந்த கொஸ்டினுக்கு நம்மளால் ஆன்சர் பண்ணியிருக்க முடியும். திருப்பி ஒரு கேட்பாங்களா அப்படின்லாம் தெரியாது, பட் வி ஷுட் நோ, அவ்வளோதான். ஓகே, ஸோ இந்த ஒரு கொஸ்டின் வந்து ஒருவேளை நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ணிட முடிஞ்சிருக்கும். ஓகே, பண்ணியிருந்தோம்னா. தென் திஸ் ஒன், ஓகே, யுனைடெட் நேஷன் கார்பன் ஆஃப்செட் பிளாட்ஃபார்ம். ஸோ இது ஒரு இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்மு. ஸோ காம்பன்சேட் க்ரீன் ஹவுஸ் கேஸ் பை பர்ச்சேசிங் கார்பன் கிரெடிட். ஹூ அமங் த ஃபாலோயிங் கேன் பை திஸ் கார்பன் கிரெடிட் கேட்குறாங்க. ஸோ இது யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா இட் இஸ் அன் இனிஷியேட்டிவ் தான். ஸோ இதுக்கான ஆன்சர் இங்கே நான் சொல்லிடுறேன். ஓகே, ஸோ ஹியர் இட் இஸ். நீங்கள் ஜஸ்ட் அந்த பிளாட்ஃபார்ம் போயிருந்தீங்கனாலே யூ கேன் கம் டு நோ தட் இட் இஸ் அ இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்ம் வேர் அ கம்பெனி, an organization or a regular citizen can purchase units. ஓகே, ஸோ சிம்பிளாக அவங்களோட காமன் வெப்சைட்டில் இருந்து எடுத்து ஒரு டீட்டெயில்ஸ் தான் கொடுக்குறாங்க. ஸோ ஆன்சர் ஹியர் ஐ ஜஸ்ட் நோட்டிஸ் டவுன் தட் இட் இஸ் A1, 2 and 3. ஓகே, ஸோ தட் இஸ் ஹவு தே ஆர் ஆஸ்கிங் கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறதுக்கான ஒரு அப்ரோச் தான் இது. ஓகே, ஸோ ஹியர் வி வில் டிஸ்கஸ் அபவுட் தி ஆன்சர் ஃபார் திஸ் ஒன். ஓகே, ஸோ இங்கே நான் டிஸ்கஸ் பண்ணிட்டு போயிடுறேன், ஏன்னா இதெல்லாம் வந்து சம் ஃப்ரிஞ்சுன்னு வச்சுக்கலாம். ஓகே, ஓகே, ஸோ கிரியேட்டட் பை யூஎன் சிஸ்டம் ஸ்டாஃப் காலேஜ். இந்த ப்ளூ லைன் கரெக்டா அப்படியான்னு கேட்டால் எஸ், திஸ் ப்ளூ லைன் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ஆல்சோ கரெக்ட் தான். ஏன் அப்படின்னா யூஎன் சிஸ்டம் ஸ்டாஃப் காலேஜ் அப்படின்றதுங்க அவங்க என்ன பண்ணுறாங்க, செக்ரட்டரியேட்குள்ளே, யூஎன் செக்ரட்டரியேட்குள்ளே ஃபார் தயர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மெயின்டெனன்ஸ் தே கிரியேட் ஒன் பிளாட்ஃபார்ம் தட் இஸ் ப்ளூ லைன் ரீஜியன். ஓகே, ஸோ அந்த ஒரு வகையில் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டு தான். செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டும் அதுவும் கரெக்டு தான். லெபனானுக்கும் இஸ்ரேலி ஃபோர்ஸஸ்க்கான ஒரு லைன் ஆஃப் வித்ட்ராவல் தான் ப்ளூ லைன்னு சொல்கிறோம். ஸோ ஆன்சர் இஸ் போத் 1 and 2 தான். ஸோ இங்கே we should come to know this. Okay, here it is. Okay, so this is blue line. Okay, so இது வந்து with respect to UN Staff College ஓட evidence. Blue line is an online learning hub created by UN System Staff College to equip all personnel with personalized and self-directed learning opportunities. So expected question தான். Okay, so இது blue line வந்து UN demarcated blue line. Okay, with respect to Lebanon and Israel. ஓகே, ஸோ இதுவும் கரண்ட் அஃபேர்ஸில் இருந்தது தான். ஓகே, தென் இது வந்து வித் ரெஸ்பெக்ட் டு இனிஷியேட்டிவ்ஸ் தான். ஓகே, ஸோ இது கமிஷன் ஆன் கிரைம் ப்ரிவென்ஷன் அண்ட் கிரிமினல் ஜஸ்டிஸ். ஸோ இது எது கீழே ஃபங்க்ஷன் ஆகுது? ஸோ இட் இஸ் அன் ப்ரோக்ராம். ஓகே, ஆர் இன்னும் கன்வென்ஷன். ஸோ இது எந்தது கீழே ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இதுவும் எக்ஸ்பெக்டட் தான், கேட்கலாம். டேக்ஸ் இன்ஸ்பெக்டர்ஸ் வித்தவுட் பார்டர்ஸ். ஸோ டேக்ஸ் இன்ஸ்பெக்டர்ஸ் அப்படின்னு வரும்போது வி மே கெஸ் ஓரளவுக்கு ஆர்கனைசேஷனை வச்சுக்கிட்டு நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலிமினேட் பண்ணுறதுக்கான ஸ்கோப் இருக்குது. டேக்ஸ் இன்ஸ்பெக்டர்ஸ் அப்படின்னு வரும்போது யார் வந்து டேக்ஸ் ரெலவெண்ட்டான விஷயங்களை வந்து அப்சர்வ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது. ஸோ இதெல்லாம் ஓரளவுக்கு லாஜிக்கல் கெஸ்ஸிங்லேயே பண்ண முடியும். வி வில் டிஸ்கஸ் திஸ் கொஸ்டின். ஓகே, ஸோ தென் இது ஒன்று கேட்டிருக்காங்க 2 வருஷம். ஸோ மேபி இது எதிர்பார்க்கலாம். ஓகே, ஸோ யூஎன் வந்து எந்த ஒரு யூஎன் ஆர்கனைசேஷன் இது வரைக்கும் நோபல் பீஸ் ப்ரைஸ் வாங்கினதே இல்லை அப்படிங்கிற ஒரு கொஷின் 2024லையும் கேட்டிருக்காங்க, சிடிஎஸில் 2025லையும் வச்சுருக்காங்க. இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா எந்த ஒரு யூஎன் ஆர்கனைசேஷன் மோர் தென் ஒன்ஸ் நோபல் ப்ரைஸ் வாங்கியிருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் எக்ஸ்பெக்டட் ஏரியா. மேபி நமக்கு வர்றதுக்கான ரெஃப்ளெக்ஷன்ஸ் இருக்குது. இது ரெலவெண்ட்டாக இருக்கக்கூடிய விஷயங்களை வச்சு சொல்கிறேன். ஓகே, ஸோ வி வில் டிஸ்கஸ் அபவுட் இட் டூ. ஓகே, தென் இது நமக்கு தெரியும், வேர்ல்ட் டாய்லெட் ஆர்கனைசேஷன் 2024ல் கேட்ட கொஷின். ஸோ இது எங்கேயும் பெருசாக நம்ம கம் அக்ராஸ் பண்ணாத ஒன்று தான். பட் ஒன்ஸ் யூ கம் டு நோ அபவுட் தி யூஎன், இது ஒரு ஏஜென்சி அண்டர் ஃபங்க்ஷன் அண்டர் யூஎன்ங்கிறது யூ கேன் கெஸ். ஓகே, அதை வச்சுக்கிட்டு ஒரு ஆன்சர் நம்மளால் அரைவ் பண்ணிட முடியும். ஓகே, ஸோ ஏன்னா இது உண்மையிலேயே அந்த ஃபங்க்ஷன் தான் பண்ணுதா அப்படிங்கிறத வி கம் டு நோ தட். ஓகே, ஸோ இட் இஸ் அன் ஏஜென்சி ஆஃப் தி யூஎன்னா அப்படின்னா நீங்கள் யூஎன்னை பற்றின டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிருந்தால் யூ கேன் அட்ரஸ் இட் வெதர் இட் இஸ் கம்ஸ் அண்டர் தி யூஎன் ஆர் நாட். ஓகே, ஸோ அப்போது வேர்ல்ட் டாய்லெட் ஆர்கனைசேஷனுங்கிற ஒன்று யூஎன்குள்ளே இருக்கா அஸ் ஏஜென்சியா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஸ்பெஷலைஸ்டு ஏஜென்சிஸில் WTO இருக்கா, தட் இஸ் வேர்ல்ட் டாய்லெட் ஆர்கனைசேஷன் வருதா அப்படிங்கிறத வி ஷுட் கம் டு நோ. ஸோ அதையும் நம்ம செக் பண்ணிடலாம். அடுத்து மிச்ச விஷயங்கள்லாம் இதில் கேட்கக்கூடிய விஷயங்கள், இந்த மெயின் ஃபோக்கஸ் ஆஃப் இட்ஸ் ஃபங்க்ஷன் இஸ் டு கிராண்ட் ஃபண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஆர்கனைசேஷனுக்கு ஃபண்டிங் சப்போர்ட் பண்ணுறதுக்கான கெப்பாசிட்டி இருக்கா, இல்லை இதுக்கு யார் எய்டன் சப்போர்ட் பண்ணுறா, இந்த விஷயங்கள்லாம் ஓரளவுக்கு நம்மளால் கெஸ் பண்ண முடியும். ஓகே, ஸோ அதோட மெயின் ஆஸ்பெக்ட்ஸ் என்னவா இருக்க முடியும் அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அது ஃபண்டிங் ஏஜென்சிக்குள்ளே வருதா வரலையா அப்படிங்கிறதுலாம் லாஜிக்கலாக சில விஷயங்களுக்கு நம்ம போக முடியும். ஒன்று,
இதெல்லாம் கம்ப்ளீட்டாக படிச்சுட்டு போய் ஆன்சர் பண்ண முடியுமா அப்படின்னா சம் எக்ஸ்டென்ட் சில கொஷின்ஸ்க்கு நம்ம ஒரு லாஜிக்கல் கெஸ்ஸிங் தான் பண்ண முடியும் பேஸ்ட் ஆன் தி ப்ரீவியஸ் கொஷின் அனாலிசிஸ். ஸோ அதையும் வி ஷுட் லேர்ன். ஓகே, ஸோ எல்லா கொஷினுக்கும் நம்மளால என்ன ஆன்சர் பண்ணிட முடியாதுன்னா படிச்சுட்டு போய் மட்டும் ஆன்சர் பண்ண முடியாது. சம் லாஜிக்கல் கெஸ்ஸிங் எடுக்கிற அளவுக்கு அங்கே நமக்கு ஒரு கட் இருக்கணும். அது யூ கேன் லேர்ன் ஃப்ரம் ப்ரீவியஸ் கொஷின் பேப்பர்ஸ். ஓகே, ஸோ இது வரைக்கும் கேட்ட கொஷின்ஸ் அப்படிங்கிறது வித் ரெஸ்பெக்ட் டு U1 பற்றின ஒரு பேசிக் அவுட்லைன் உங்களுக்கு கிடச்சிருக்கும். ஸோ U1 எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, அதோட ஏஜென்சிஸ் என்ன, அதுக்கு ஃபண்டிங் சப்போர்ட் எங்கேருந்து தேவைப்படுது, தென் எந்தெந்த ஆர்கனைசேஷன்ஸை ஏஜென்சிஸ்ன்னு சொல்கிறாங்க, எது ஸ்பெஷலைஸ்டு ஃபண்ட்ஸ்ன்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறத we can come to arrival from the U1 chart itself. other than that அவங்க எப்படி மெம்பர்ஷிப்பை வந்து மேனேஜ் பண்ணுறாங்க, நான் மெம்பர் ஸ்டேட்ஸை வந்து எப்படி இன்க்ளூட் பண்ணுறாங்க. ஸோ இந்த விஷயங்கள் அதை தொடர்ந்து கரண்ட் அஃபேர்ஸ் ரீசெண்டாக இருக்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே என்ன பண்ணிடலாம் பார்த்துடலாம். பார்த்துட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு ஐடியா கிடச்சிரும், U1 பற்றின ஒரு ஹோலிஸ்டிக்கான வியூ கிடச்சிரும். அதுக்கப்புறம் நீங்கள் மிச்சம் இருக்கிற ஏரியாஸ் ஏதாவது வந்துச்சுன்னா தட் இஸ் கன்சிடர் டு பி பியூர்லி பவுன்சர் தான். ஓகே, ஏன்னா இதுதான் மேக்ஸிமம் வந்து கரண்ட் அஃபேர்ஸில் இருந்த ஏரியாஸும் கூட. ஸோ பார்க்கலாம். ஓகே, ஸோ பேசிக்காக U1 அப்படிங்கிறது இட் இஸ் அன் இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன் வேர் 1 or 2 கண்ட்ரிஸை விட்டுருங்களேன், ஆல் கண்ட்ரிஸ் ஆர் ரெப்ரசன்டிங் ஹியர் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகே, டோட்டலி ஒரு 195 கண்ட்ரிஸ் இருக்குது. ஒரிஜினலாக பார்த்தீங்கன்னா 51 கண்ட்ரிஸ். தென் இந்தியா இஸ் ஆல்சோ எ ஃபவுண்டிங் மெம்பர். ஸோ அது ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் எங்கெங்கெல்லாம் ரவுண்ட் பண்ணுறனோ அந்த விஷயங்களை மட்டும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. தென் டே பார்த்து வச்சுக்கோங்க, October 24. ஸோ இதெல்லாம் கேட்கலாம். தென் ஃப்ளாக் அடாப்டட் இன் 1947, ஏன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ அதனால் தென் வாட் அபவுட் லாங்குவேஜஸ், இங்கிலீஷ் அண்டு ஃப்ரெஞ்ச் இஸ் அண்ட் ஒர்க்கிங் லாங்குவேஜஸ். தென் அஃபீஷியல் லாங்குவேஜஸ்னு வரும்போது அரபிக், சைனீஸ், இங்கிலீஷ், ஃப்ரெஞ்ச், ரஷ்யன் அண்டு ஸ்பானிஷ். இதெல்லாம் சும்மா ஒரு விஷுவலாக பார்த்துக்கோங்க, அவ்வளோதான். ரொம்ப அதுக்கு மேலே இதில் டைம் ஸ்பெண்ட் பண்ண வேணாம். ஸோ இது பேசிக்ஸ். அடுத்து ஒரு கண்ட்ரி எப்படி யுனைடெட் நேஷனில் மெம்பர் ஆக முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா அப்படின்னு ஏதாவது ஒன்று இருக்கான்னு கேட்டால் நத்திங். ஓகே, ஸோ ஆல் பீஸ் லவிங் கண்ட்ரிஸ் கேன் பி ஹாவ் த ரைட் டு அப்ரோச் யுனைடெட் நேஷன் அஸ் டு கெட் மெம்பர்ஷிப். ஸோ அதில் ஈவன் பாலஸ்தீனஸ் ஆல்சோ ட்ரைங் டு கெட் மெம்பர்ஷிப் அப்படி வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ பாலஸ்தீன் ஆல்சோ ட்ரை டு கெட்டிங் மெம்பர்ஷிப். ஈவன் சம் ஸ்டேட்ஸ் ரெகனைஸ்டு, ஈவன் யூரோப் கண்ட்ரிஸ் ரெகனைஸ்டு பாலஸ்தீன் அஸ் அ ஸ்டேட். அதுவும் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ அதனால் கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. பட் இங்கே வரும்போது இங்கே எப்படி அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க ப்ரொசீஜர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெம்பர்ஸை அட்மிட் பண்ணுறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் அசம்பிளி தான். ஸோ ஹூ அட்மிட்ஸ் தி மெம்பர் கண்ட்ரிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யுனைடெட் நேஷன் ஜென்ரல் அசம்பிளி தான் அட்மிட் பண்ணுவாங்க. ஏன்னா நமக்கு ஒரு கொஷின் பார்த்தோம் அந்த இடத்துல, எந்த ஆர்கனைசேஷனுக்கு கீழே இது ஃபங்க்ஷன் ஆகுது, யுனைடெட் ஏஜென்சியாக ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. தட் இஸ் ஒரு இடத்துல நம்ம பார்த்துருந்தோம்னா தெரியும், ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸில் ஒன்று கேட்டிருந்தாங்க, செக்யூரிட்டி கவுன்சில் கீழே தான் இந்த கிரெடென்ஷியல் கமிட்டி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிங்கிற மாதிரி. அப்படி இல்லை, ஒரு மெம்பர் நேஷனை அஸ் அ மெம்பர் நேஷனாக அக்செப்ட் பண்ணிக்கிறது ஜென்ரல் அசம்பிளி தான் பண்ணும். பட் பேஸ்ட் ஆன் த ரெக்கமெண்டேஷன் ஆஃப் தி செக்யூரிட்டி கவுன்சில். ஸோ செக்யூரிட்டி கவுன்சிலில் இருந்து தான் இனிஷியேட் ஆகணும். செக்யூரிட்டி கவுன்சில் ஒன்ஸ் அப்ரூவல் கொடுத்ததுக்கப்புறம் அது ஜென்ரல் அசம்பிளிக்கு போகும். ஜென்ரல் அசம்பிளியில் 2/3 ஆஃப் த மெஜாரிட்டியோட அந்த ரெசல்யூஷன் பாஸ் ஆச்சு அப்படின்னா தட் இஸ் தே அக்செப்டட் அஸ் அன் மெம்பர் கண்ட்ரி இன் தி ஆர்கனைசேஷன். ஓகே, ஸோ இட் டசன்ட் மீன் தட் இட் இஸ் கன்சிடர் டு பி அ ஸ்டேட். அது ஒன்று நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பின்னாடி கண்டிஷனும் இருக்குது. ஒரு பாலஸ்தீன் அஸ் அ ஸ்டேட்டாக UN ஜென்ரல் அசம்பிளி அக்செப்ட் பண்ணிக்கிருச்சு அப்படிங்கிறதுக்காண்டி அதை எல்லா கண்ட்ரியும் ஸ்டேட்டுங்கிறதா அக்செப்ட் பண்ணிக்கிறனுங்கிற அவசியம் கிடையாது. ஓகே, ஸோ பிகாஸ் UN இஸ் நெய்தர் கவர்மெண்ட். ஓகே, ஒரு கவர்மெண்ட்டோ ஒரு சாவரின் அத்தாரிட்டியோ கிடையாது. இட் இஸ் அன் ஆர்கனைசேஷன். ஸோ அதில் தே கிவ் மெம்பர் ஸ்டேட். ஓகே, ஸோ மெம்பர் ஸ்டேட்டஸ் மட்டும்தான் கொடுக்குறாங்க. மெஜாரிட்டியை பொறுத்தளவுக்கு அஃபர்மேட்டிவ் ஓட் 9 out of 15 வந்து எல்லாரும் ஓட் பண்ணியிருக்கணும். அதுலேயும் அந்த 5 மெம்பர்ஸ்க்கு வீட்டோ பவர் இருக்குது. ஸோ அதையும் யூ ஷுட் நோ. அதர் தென் தட் 2/3 மெஜாரிட்டி மோஸ்ட்லி இந்த பிரின்சிபலில் தான் ஃபாலோ அப் ஆகும். ஓகே, ஸோ எந்த ஒரு ரெசல்யூஷனும் செக்யூரிட்டி கவுன்சிலுக்கு வரும்போது 9 out of 15 ஓட்டிங் இருக்கணும். அதில் வீட்டோ எக்ஸசைஸ் பண்ணக்கூடிய பவர் வித் ரெஸ்பெக்ட் டு ஒரு கண்ட்ரிக்கு இருந்தாலே அது நல்லிஃபை ஆயிரும். எந்த ஒரு கண்ட்ரியும் அப்ஸ்டைன் ஃப்ரம் ஓட்டிங் அப்படின்னு சொல்கிறது இட் டசன்ட் மீன் தட் ரிஜெக்ஷன். ஓகே, ஸோ ஈவன் P5 ஒரு ரெசல்யூஷன் ரிலேட்டிவன்ட் வித் பாலஸ்தீன் பாஸ் ஆகிருக்கும், US அப்ஸ்டைன் பண்ணியிருக்கோம், நாட் அகேன்ஸ்ட் இட். ஸோ அப்ஸ்டைன் மீன்ஸ் தே நாட் இன்ட்ரெஸ்ட் டு ஓட் மீன். அப்போது அதை எதை நம்ம கிளைம் பண்ணிக்கிற முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ரிஜெக்ஷனுக்கான அர்த்தம் கிடையாது. ஸோ அப்ஸ்டைன் இஸ் டிஃபரெண்ட் தன் தி ரிஜெக்ஷன். ஸோ அதை ஒன்று தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த வேர்ட்ஸ்லாம் நமக்கு ரொம்ப முக்கியமாக தேவைப்படுது. ஸோ மோஸ்ட்லி எல்லா ப்ராசஸுமே இந்த ஒரு மெக்கானிசமில் தான் ஃபங்க்ஷன் ஆகும்.
ஓகே, ஸோ அது எக்கனாமிக் கவுன்சிலாக இருந்தாலும் சரி, மற்ற விஷயங்கள் எல்லாமே அங்கே மெஜாரிட்டி ஓட் 9/15. ஸோ P5க்கு வீட்டோ பவர் இருக்குது. எனி ஒன் செட் நோ மீன்ஸ் நோ. அது முடிச்சு இங்கே வருது அப்படின்னா 2/3 ரெசல்யூஷனோட பாஸ் ஆகணும். ஸோ 2/3 ரெசல்யூஷனில் பாஸ் ஆகக்கூடிய ப்ரொவிஷன்ஸும் சில ப்ரொவிஷன்ஸ் நம்ம பார்க்கத்தான் போகிறோம். ஓகே, ஸோ இதில் யூஎன் மெம்பர்ஷிப்பை ஃபுல் நம்ம மெம்பர்ஷிப்பை பார்த்துருப்போம். தென் கரண்ட் ஸ்டேட்டஸ் இப்போது பாலஸ்தீனுக்கு இருக்கிறதுங்கிறது அப்சர்வர் ஸ்டேட்டு தான். ஸோ இந்த அப்சர்வர் ஸ்டேட்டுக்கான ரோல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தே கேன் பார்ட்டிசிபேட் இன் தி ஜென்ரல் அசம்பிளி, பட் தே ஹாவ் நாட் ஹேவிங் ஓட்டிங் ரைட்ஸ். ஸோ ஒன்று ஓட்டிங் ரைட்ஸ் மட்டும் இருக்காது எங்கேயும். ஓகே, ஸோ அது போக தே ஹாவ் த ரைட் டு எஸ்டாப்ளிஷ் ஹெட் குவார்ட்டர்ஸ் ஓவர் தேரா அப்படின்னா யூஎன் ஹெட் குவார்ட்டர்ஸில் மிஷன்ஸை மெயின்டைன் பண்ண முடியுமானா எஸ் தே கேன் டூ. ஸோ அதை நம்ம அங்கே ஸ்டேட்மெண்ட்டாக பார்த்தோம். இது அப்படியே யூஎனோட வெப்சைட்லேருந்து எடுக்கிறது தான். ஸோ அவங்களும் அங்கேருந்து தான் எடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா ஃபார் தேர் ஆத்தென்டிகேஷன் ஸ்டேட்மெண்ட் அங்கேருந்து எடுத்துக்கிறாங்க. கரண்ட்லி இப்போதைக்கு 2 மெம்பர்ஸ் தான் அஸ் அன் அப்சர்வர் ஸ்டேட்ஸில் இருக்காங்க. ஒன்று இஸ் பாலஸ்தீன் அண்ட் அனதர் ஒன்று இஸ் வேட்டிகன் சிட்டி. ஓகே, ஸோ இது போக இன்டர் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன்ஸுக்கும் அப்சர்வர் ஸ்டேட் கிடைக்குமான்னு கேட்டால் எஸ் தே கிவ். ஓகே, ஸோ ஹூ கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் மெம்பர் ஸ்டேட்ஸுக்கு கொடுப்பாங்க, இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷனுக்கு இருக்கும் அண்ட் அதர் என்டிட்டிஸ்க்கும் இருக்கும். ப்ரொசீஜர்ஸ் நத்திங், நோ ப்ரொவிஷன் ரிலேட்டட் டு கிராண்டிங் அப்சர்வர் ஸ்டேட்டஸ் எதுவும் கிடையாது, எனி ப்ரொசீஜர்ஸ் கிடையாது. எலிஜிபிலிட்டி ஒன்லி ஜென்ரல் அசம்பிளி டிசைட் பண்ணுச்சுன்னா அவ்வளோதான். அது வந்து செக்யூரிட்டி கவுன்சில் இனிஷியேட் பண்ணி ஜென்ரல் அசம்பிளி அக்செப்ட் பண்ணுச்சுன்னா தட் இஸ் கன்சிடர் டு பி ஆன் நான் மெம்பர் ஸ்டேட்டோ இல்லை மெம்பர் ஸ்டேட்டுக்கோ உள்ள குவாலிஃபிகேஷன் தான். அதர் தென் தட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி யூஎன் ஒரு ஸ்டேட்டோ இல்லை கவர்மெண்ட்டோ கிடையாது இன்னொரு ஸ்டேட்டை ரெகனைஸ் பண்ணுறதுக்கு. அந்த இடத்துல அந்த யூஎன்ல தே கன்சிடர் டு பி அ மெம்பர், அவ்வளோதான். ஓகே, ஸோ இது வித் ரெஸ்பெக்ட் டு அப்சர்வேஷன் ஆஃப் உங்களுக்கு ஓரளவுக்கு நான் மெம்பர் ஸ்டேட்ஸுக்கான ஸ்டேட்டஸ் என்னங்கிறதும் தெரிஞ்சிருக்கு, மெம்பர் ஸ்டேட்டாக ஆகணும் அப்படிங்கிறதுக்கான குவாலிஃபிகேஷன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஓகே, ஸோ இது ஃப்ரம் தி அப்சர்வேஷன் அண்ட் ரீடிங் ஆஃப் திஸ் டாக்குமெண்ட்ஸ் யூ கம் டு நோ. ஓகே, அடுத்து ஒரு ஸ்டேட்டை எக்ஸ்பெல் பண்ணுறதுக்கான ரைட்ஸ் இருக்கா, இன்சென்ஸ் அந்த மெம்பரை டிபார் பண்ணுறதுக்கான ரைட்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு யுனைடெட் நேஷன் இருக்கான்னு கேட்டால் இருக்குது. அதுக்கும் சேம் ப்ரொசீஜர் ஜென்ரல் அசம்பிளி ஃபாலோ பண்ணுறது தான். ஸோ சேம் சார்ட்டரும் இட் ஹாவ் த ரைட், ஆர்டிகல் 6 அதை தான் சொல்லுது. A member of the United Nations which has persistently violated the principles contained in the present charter may be expelled from the organization by the General Assembly upon the recommendation of the Security Council. சேம் எப்படி ஒரு மெம்பர் ஸ்டேட்டை இன்க்ளூட் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன் இருக்கோ அதே மாதிரி எக்ஸ்க்ளூட் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷனும் இதே தான். ஓகே, தென் அது மாதிரி அது நடந்திருக்கானா இது வரைக்கும் நடந்ததில்லை. அதே மாதிரி ஒரு கண்ட்ரி வாலண்டியராக யூஎனோட ஆர்கனைசேஷனில் இருந்து லெஃப்ட் ஓவர் ஆக முடியுமா அப்படின்னா ஆக முடியும். இப்போ ரீசெண்டாக யுனெஸ்கோலேருந்து வெளியே போயிட்டாங்க, வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன்லேருந்து யூஎஸ் வெளியே போயிட்டாங்க. ஸோ மேஜர் ஆர்கனைசேஷன்லேருந்து யூஎஸ் வெளியே போயிடுச்சு. ஓகே, ஸோ யுனானிமஸாக அவங்க எதுவும் வந்து யார்ட்டையும் பெர்மிஷன் கேட்க கிடையாது. ஸோ தே எக்ஸ்பெல்டு, தென் ஈவன் தே ஜாயின்ட் பேக். இதுக்கு முன்னாடி நடந்த டென்யூர்லையும் சேம் ட்ரம்ப் பண்ண ஒரு விஷயம். தென் அதுக்கப்புறம் பைடன் வந்து திருப்பி ரீஆர்கனைஸ் பண்ணிக்கிட்டாரு, இப்போ திருப்பி லெஃப்ட் ஓவர் ஆகிட்டாங்க. ஓகே, ஸோ இது வந்து ஏதாவது ப்ரொசீஜர் இருக்கா அப்படின்னா தெர் இஸ் நோ எனி ப்ரொசீஜர்ஸ். ஓகே, ஸோ கண்ட்ரி திருப்பி வரணும் அப்படின்னா என்ன பண்ண வேண்டியது இருக்குது, அவங்க பே பண்ண வேண்டிய டியூஸ் இருக்கும் இல்லையா. ஓகே, ஸோ அசஸ்டு கான்ட்ரிபியூஷன் சொல்லுவாங்க. இன்சென்ஸ் ஒரு கண்ட்ரி அவங்களோட கான்ட்ரிபியூஷனுக்கு கொடுத்தாகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அசஸ்டு கான்ட்ரிபியூஷன்ஸை பே பேக் பண்ணிவிட்டு அவங்க உள்ளே வந்துக்கலாம். ஸோ ரீஜாயினிங் ஜென்ரல் அசம்பிளியோட அப்ரூவல் வேணும், அவ்வளோதான். சேம் ப்ரொசீஜர், ஃபைன். ஓகே, ஸோ இவ்வளோ தான் இதோட டிமாண்டு. ஸோ இது ரொம்ப முக்கியம், ஏன்னா இது அடிக்கடி எதிர்பார்த்துக்கக்கூடிய ஒரு ஏரியாவாக இருக்குது. ஸோ ஜாயின் பண்ணணும்னா பண்ணிக்கலாம், லெஃப்ட் ஓவர் ஆகணும்னாலும் ஆகிக்கலாம். திருப்பி ஜாயின் பண்ணும்போது அந்த டியூவை மட்டும் பே பேக் பண்ணணும். ஓகே, ஸோ அதுதான் அதோட அடுத்த டிமாண்டு. நெக்ஸ்ட் விஷயம், யுனைடெட் நேஷன் ஸ்ட்ரக்சர் எப்படி ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 6 திங்ஸ் தான். ஒன்று ஜென்ரல் அசம்பிளி, அனதர் ஒன்று செக்யூரிட்டி கவுன்சில், எக்கனாமிக் அண்ட் சோஷியல் கவுன்சில், ட்ரஸ்டிஷிப் கவுன்சில், இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ், செக்ரட்டரியேட். ட்ரஸ்டிஷிப் கவுன்சில் இப்போ ஃபங்க்ஷன் ஆகிறது இல்லை. ஓகே, ஸோ இட் இஸ் சஸ்பெண்டட். ரெஸ்ட் ஆஃப் த ப்ரொவிஷன்ஸ் இருக்குது. அது போக ஒரு 15 ஸ்பெஷலைஸ்டு ஏஜென்சிஸ் இருக்குது. ஓகே, வித்தின் தி யூஎன். ஸோ இதுதான் இதோட ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே, ஸோ திஸ் இஸ் தி ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி யூஎன். ஸோ இதில் ஜென்ரல் அசம்பிளி கீழே ஃபங்க்ஷன் ஆகிறதும், செக்யூரிட்டி எக்கனாமிக் அண்ட் சோஷியல் கவுன்சிலில் ஃபங்க்ஷன் ஆகிறதும் இந்த மாதிரி போட்டிருப்பாங்க. இதில் ரொம்ப முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டியது இந்த ஃபண்ட்ஸ் அண்ட் ப்ரோக்ராம்ஸும். தென் ஒன் மோர் திங் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ஸ்பெஷலைஸ்டு ஏஜென்சிஸ். இதில் பார்த்தீங்கன்னா WTO இருக்காது ஏஜென்சியில்.
ஓகே, சும்மா ஜஸ்ட் பார்த்துருந்தீங்கனாலே யூ கம் டு நோ தட். ஸோ இது ரொம்ப முக்கியமாக இருக்கும். இந்த ஃபண்ட்ஸ் அண்ட் ப்ரோக்ராம்ஸ் மட்டும் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா போதும். ரெஸ்ட் ஆஃப் த ப்ரொவிஷன்ஸ் எதுவும் தேவையில்லை. தென் இதெல்லாம் வந்து ரிலேட்டட் ஆர்கனைசேஷன்ஸ், தட் இஸ் நாட் பார்ட் ஆஃப் தி தோன், பட் தே ஆர் அண்டர் தி கைடன்ஸ் ஆஃப் இட். ஓகே, ஸோ இதுக்கு ரிலேட்டட் ஆர்கனைசேஷன்ஸ்னு தான் சொல்லுவோம். தென் அதர் தென் தட் இது எல்லாம் சேர்ந்தது தான், தட் இஸ் யூஎன் சிஸ்டம்னு சொல்கிறது. இந்த 6 ஆர்கனைசேஷனு, தென் அதை ஒட்டி இருக்கக்கூடிய ஃபண்ட்ஸ் அண்ட் ப்ரோக்ராம்ஸு, ரிசர்ச் அண்ட் ட்ரைனிங்ஸு, ஸ்பெஷலைஸ்டு ஏஜென்சி, டிபார்ட்மெண்ட் ஆஃபீஸர்ஸ், இது எல்லாம் சேர்ந்தது தான் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஎன் சிஸ்டம்னு சொல்லுவோம். ஸோ இன் அடிஷன் டு UN with 15 specialized agencies, there are 24 programs, fund and other bodies with responsibilities in specific fields are comprises of UN system. ஓகே, இதுக்குள்ள ஃபண்டிங் அப்படின்னு வரும்போது ப்ரோக்ராம்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஃபண்டை பொறுத்தளவுக்கு இட் இஸ் ஃபினான்ஸ்டு பை த்ரூ வாலண்டரி அண்ட் அசஸ்டு கான்ட்ரிபியூஷன்ஸ். வாலண்டரி கான்ட்ரிபியூஷன்ஸ் அப்படிங்கிறது எந்த விதமான ஒரு கண்டிஷனும் இல்லை. இன்சென்ஸ் நீங்கள் கொடுக்கலாம், கொடுக்காமையும் போகலாம். ஓகே, அசஸ்டு கான்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஒரு கண்ட்ரி என்ன பண்ணி ஆகணும்னா ஃபார் தி ஃபங்க்ஷனிங் ஆஃப் UN கொடுத்தே ஆகணும். ஓகே, ஸோ அப்போது ஸ்பெஷலைஸ்டு ஏஜென்சிஸ் ஆர் இண்டிபெண்ட் இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன்ஸ் ஃபண்டட் பை போத் வாலண்டரி அண்டு assessed contributions. Okay, so programs and functions are funds are financed through by voluntary rather than assessed contributions. So இதில் programs and funds எதை சொல்கிறாங்க? programs and funds. ஓகே, ஸோ இது எல்லாமே வாலண்டரி கான்ட்ரிபியூஷன் தான், அசஸ்டு கான்ட்ரிபியூஷன் கிடையாது. ஓகே, ஸோ இது எல்லாமே என்னது? programs and funds are by voluntary contributions, whereas specialized agencies are independent international organizations funded by both voluntary and assessed contributions. Assessed contribution na enna solranga refers to the mandatory financial payments that United Nations members states are required to make fund for the organization's core budget. So இதுதான் ஒரு assessed contributionக்கும் voluntary contributionக்கும் உள்ள differences. இதை பேஸ் பண்ணி தான் ஒரு கொஸ்டின் நம்ம பார்த்தோம். அப்போது இந்த ஸ்பெஷலைஸ்டு ஏஜென்சிஸை பொறுத்தளவுக்கு இவங்களுக்கு நீங்கள் என்ன பண்ண வேண்டியது இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மேண்டேட்ரியாக அசஸ்டு கான்ட்ரிபியூஷன் கொடுத்தாங்கன்னு அண்ட் வாலண்டரி கான்ட்ரிபியூஷன்ஸ் ஆர் அக்செப்டட். இதை பொறுத்தளவுக்கு இட் இஸ் ஒன்லி வாலண்டரி கான்ட்ரிபியூஷன்ஸ் தான். இங்கே அசஸ்டு கான்ட்ரிபியூஷன்ஸ்க்கு ஒன்றும் பெருசாக தேவையில்லை, சப்போர்ட் தேவையில்லை. ஓகே, தென் இதெல்லாம் சும்மா ஃபார் யுவர் ரெஃபரன்ஸ். அதிகமாக எங்கேருந்து அவங்களுக்கு ஃபண்டிங் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா த்ரூ அசஸ்டு கான்ட்ரிபியூஷன்ஸில் இருந்தால் இருக்கும். ஓகே, ஸோ இதில் ஒன்றும் பெருசாக இன்ஃபரன்ஸ் இல்லை. தென் இதை நான் கிளாஸிஃபை பண்ணி காமிச்சிட்டேன். ஓகே, ஸோ ஃபண்ட்ஸ் அண்ட் ப்ரோக்ராம்ஸ், ஸ்பெஷலைஸ்டு ஏஜென்சிஸ் என்னெல்லாம் இருக்குங்கிறத மட்டும் நோட்டீஸ் பண்ணிக்கோங்க, வேறு எதுவும் வேணாம். ஓகே, ஸோ அவ்வளோதான் இதை பொறுத்தளவுக்கு. தென் ஜென்ரல் அசம்பிளியை பொறுத்தளவுக்கு இட் கன்சிஸ்ட் ஆஃப் 193 மெம்பர்ஸ் கரண்ட்லி. மேஜர் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு வரும்போது நத்திங், ஈச் ஒன் ஹேவிங் ஆன் ஒன் ஓட். மோஸ்ட்லி செலெக்ஷன் ப்ராசஸ் தான் இருக்கும். ஓகே, ஸோ இதில் தான் கேட்டிருந்தாங்க 2/3 ஆஃப் த மெஜாரிட்டியோட எதெல்லாம் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனிதிங் வித் ரெஸ்பெக்ட் டு மெயின்டெனன்ஸ் ஆஃப் இன்டர்நேஷனல் பீஸ் அண்ட் செக்யூரிட்டி, நான் பர்மனன்ட் மெம்பர்ஸ் ஆஃப் தி செக்யூரிட்டி கவுன்சிலை எலெக்ட் பண்ணுறது, மெம்பர்ஸ் ஆஃப் தி எக்கனாமிக் அண்ட் சோஷியல் கவுன்சிலை எலெக்ட் பண்ணுறது. ஏன்னா இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க, முக்கியம். ஓகே, ஸோ எக்கனாமிக் அண்ட் சோஷியல் கவுன்சில் மெம்பர்ஸ் எலெக்ட் பண்ணுறது, தென் ட்ரஸ்டிஷிப் கவுன்சிலுக்கான மெம்பர்ஸ் எலெக்ட் பண்ணுறது, அட்மிஷன் ஆஃப் நியூ மெம்பர்ஸ் டு தி யுனைடெட் நேஷன், தென் சஸ்பென்ஷன் அண்ட் ரைட்ஸ் அண்ட் ப்ரிவிலேஜஸ் ஆஃப் மெம்பர்ஷிப், எக்ஸ்பல்ஷன் ஆஃப் மெம்பர்ஸ், ட்ரஸ்டிஷிப் சிஸ்டம். இது எல்லாத்தையுமே 2/3 மெஜாரிட்டியோட தான் டிசைட் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ அதர் கொஸ்டின்ஸ் பேஸ்ட் ஆன் தி 2/3 மெஜாரிட்டி தான், பட் மெம்பர்ஸ் ப்ரெசன்ட் அண்ட் ஓட்டிங். ஓகே, ஸோ இந்த கண்டிஷன்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இது வி ஷுட் நோ. ஏன்னா கேட்டுட்டாங்க, நம்ம அதில் கேட்குறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இதுதான் இவங்களோட ஃபங்க்ஷன்ஸும் கூட. ஓகே, ஸோ மோஸ்ட்லி தி டிஸ்கஸ் ஆன் தி மெயின்டெனன்ஸ் ஆஃப் பீஸ் அண்ட் செக்யூரிட்டி. அதர் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு வரும்போது எனி மிலிட்ரி கான்ஃப்ளிக்ட்ஸு இதெல்லாம் நீங்கள் ஸ்லீப்பிங் ஸ்டேட்மெண்ட்டா ஜஸ்ட்டு பார்த்தீங்கனாலே போட்டுருவீங்க. ஓகே, அதே மாதிரி ஒரு இடத்துல கேட்டிருந்தாங்க க்ரெடென்ஷியல் கமிட்டி வந்து ஜூன் ஜூலை அப்படிலாம் இருக்கும். தட் இஸ் நாட். ஓகே, ஸோ செப்டம்பர் டு டிசம்பர் வருஷத்தில் ஒரு தடவை இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா செஷனை கண்டக்ட் பண்ணுவாங்க, ஜென்ரல் அசம்பிளி செஷனவே. அப்போ க்ரெடென்ஷியல் கமிட்டிலாம் அதுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒன்று. அது ட்ரெடிஷ்னலாக என்னவாகாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டைம்லாம் மாதத்தில் வருஷத்தில் 3 தடவை 4 தடவைலாம் மீட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப கம்மி. ஓகே, ஸோ அது போக அடுத்த விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன் கேஸ் ஆஃப் எனி ஸ்பெஷல் இஷ்யூஸ் தே கேன் அரேஞ்ச் ஃபார் அன் ஸ்பெஷல் செஷன். ஸோ அங்கே இருக்கக்கூடிய மிஷன் மெம்பர்ஸ், ஓகே, நம்ம அம்பாசிடர்ஸ் அங்கே ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. ஸோ தட் இஸ் டிஃப்ரெண்ட் ஸ்டோரி. பட் வருஷத்தில் ஒரு தடவை மீட் பண்ணுவாங்க, தட்ஸ் ஆல். ஓகே, தென் மெயின் கமிட்டிஸ், தீஸ் ஆர் ஆல் தி மெயின் கமிட்டிஸ். ஸோ இதெல்லாம் ஜஸ்ட் ஆப்ஷனல் தான், நீங்கள் படிக்காமல் போனாலும் நோ இஷ்யூஸ்.
தென் யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சில். ஸோ இதுவும் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீஸ் அண்ட் செக்யூரிட்டி தான். இந்த யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சிலாக இருக்கட்டும் சரி, ஜென்ரல் அசம்பிளியாக இருக்கட்டும் சரி, ஜென்ரல் அசம்பிளியோட பிக்சர் ப்ராடராக இருக்கும். சோஷியல் அண்ட் எக்கனாமிக் திங்ஸையும் அதுக்குள்ளே இன்க்ளூட் பண்ண முடியும். யூத்து, வெல்ஃபேரு, விமன் டெவலப்மெண்ட் இதையும் அதுக்குள்ளே இன்க்ளூட் பண்ணலாமா பண்ண முடியும். பட் செக்யூரிட்டி கவுன்சில் மோஸ்ட்லி டீல்ஸ் வித் பீஸ் அண்ட் செக்யூரிட்டி. ஓகே, ஸோ இங்கே இவங்க எடுக்கக்கூடிய டெசிஷன்ஸ் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 9 out of 15 P5 member countries having on veto power. Okay, so abstain from vote doesn't mean rejection, already சொல்லிட்டேன். Then with respect to இவங்களோட ஆக்ஷன்ஸ் பைண்டிங்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இவங்களோட டெசிஷன்ஸ் எஸ் மற்றதெல்லாம் ஓரளவுக்கு ரெக்கமெண்டேட்டரியாக போயிடும். பட் செக்யூரிட்டி கவுன்சில் எடுக்கக்கூடிய டெசிஷன்ஸ் மட்டும் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைண்டிங்காகவே இருக்கும். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் இப்போ ரீசெண்டாக பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெர்மனன்ட் அண்ட் நான் பெர்மனன்ட் மெம்பர்ஸ் அப்படின்னு வரும்போது இட் கன்சிஸ்ட் ஆஃப் 15 மெம்பர்ஸ். ஓகே, ஸோ ரீசெண்டாக ஒரு கொஷின் பார்த்தோம். ஸோ அதில் 5 மெம்பர்ஸ் பெர்மனன்ட் மெம்பர்ஸ் நமக்கு தெரியும். அதர் தென் தட் 10 நான் பெர்மனன்ட் மெம்பர்ஸோட டேர்ம் பார்த்தீங்கன்னா 2 years. ஓகே, ஸோ இது கேட்டிருந்தாங்க 2 year டேர்ம்ஸு. தென் எவ்ரி 5 மெம்பர்ஸ் அவங்க என்ன போவாங்கன்னா நான் பெர்மனன்ட் மெம்பர்ஸ் அந்த சைக்கிளில் மாறிக்கிட்டே இருப்பாங்க. அங்கே 6ன்னு இருந்துச்சு, இங்கே 5. ஓகே, ஸோ அது போக 1963 அசம்பிளி டிசைட் பண்ணது என்னென்னா எல்லா ரீஜனல் ஏரியாஸ்க்கும் ஒரு ரெப்ரசன்டேஷன் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி 5 ஃப்ரம் ஆஃப்ரிக்கா அண்ட் ஏஷியன் கண்ட்ரீஸ், 1 ஃப்ரம் ஈஸ்டர்ன் யூரோப்பியன் கண்ட்ரீஸ், 2 ஃப்ரம் லட்டின் அமெரிக்கன் ஸ்டேட்ஸ், 2 ஃப்ரம் வெஸ்டர்ன் யூரோப் அண்ட் அதர் ஸ்டேட்ஸ். ஸோ அப்போது இந்த ரெப்ரசன்டேஷன் இதுதான் அங்கே கொஷினாக இருந்துச்சு. ஓகே, ஸோ அப்போ தெரிஞ்சுட்டு தான் போய் ஆகணும். கண்டிப்பாக இது ஓரளவுக்கு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ இது தேவையா? நாட் எசென்ஷியல். ஓகே, தென் ஓட்டிங் மெத்தட் ஃபார் செலக்டிங் அண்ட் செக்யூரிட்டி கவுன்சில் அஸ் யூஷுவல் ஜென்ரல் எலெக்ஷன், ஜென்ரல் அசம்பிளி 2/3 மெஜாரிட்டியோட பண்ணும். சீக்ரெட் பேலட்டில் தான் எடுப்பாங்க. ஓகே, ஓட்டிங் வந்து யாரையும் நாமினேட் பண்ண மாட்டாங்க. ஓகே, ஸோ எல்லாமே ஓட்டிங் ரைட்ஸு 2/3 மெம்பர்ஸ் செலக்ட் பண்ணுவாங்க. தட்ஸ் ஆல். அப்ளை பண்ணுறது அதை செலக்ட் பண்ணுறது தான். ஓகே, இந்த நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் பவர்ஸ் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். செக்யூரிட்டி ரெலவெண்ட்டான இஷ்யூஸ், எனி டிஸ்பியூட்ஸ் அண்ட் அதர் திங்ஸ் இட் வில் பி அட்ரஸ்டு பை யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சில். ஜஸ்ட் ரீட் மட்டும் பண்ணிக்கிங்க. இந்த ஏரியாவில் ஒன்றும் பெருசாக இல்லை. இதுவும் அதே தான். ஸோ ஜஸ்ட் ஃபார் யுவர் ரெக்கமெண்ட் திங்ஸ் இது த்ரோ பண்ண தான். இதெல்லாம் ஆப்ஷனல் தான், ரீட் பண்ணணுங்கிற அவசியம் இங்கே கிடையாது. ஓகே, தென் எக்கனாமிக் அண்ட் சோஷியல் கவுன்சில் இந்த தடவை கேட்கறதுக்கான ப்ராபபிலிட்டி நிறையாவே இருக்குது. ஏன்னா நியூஸில் 80 years ஆஃப் கம்ப்ளீஷன் நடந்திருக்கு எக்கனாமிக் அண்ட் சோஷியல் கவுன்சில். இன்னொன்று, இந்தியா வாஸ் செலக்டட் டு த யுனைடெட் நேஷன்ஸ் எக்கனாமிக் அண்ட் சோஷியல் கவுன்சில் ஃபார் அ 3 year term. ஓகே, ஸோ ஒரு 3 வருஷ டேர்மில் எக்கனாமிக் கவுன்சில் சோஷியல் கவுன்சிலில் இந்தியா இந்த டைம் எலெக்ட் ஆயிருக்கு. ஸோ கேட்கறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகம். அப்போ எக்கனாமிக் அண்ட் சோஷியல் கவுன்சில் என்ன பண்ணுது? ஸோ இதை எப்படி செலக்ட் பண்ணுவாங்க நமக்கு தெரிஞ்சிருக்கு. ஆல்ரெடி ஜென்ரல் அசம்பிளி 2/3 ஆஃப் த மெஜாரிட்டியில் தான் பண்ணும் அப்படின்னு சொல்லி. ஸோ இதுவும் ஃபவுண்டிங்கில் இருந்தே இருக்கிறதுனால தான் 80 years ஆஃப் கம்ப்ளீஷன் நடந்திருக்கு. ஸோ 6 ஆர்கனைசேஷனில் இதுவும் ஒன்று. ஸோ இது எதை டீல் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரேடு, டிரான்ஸ்போர்ட்டு, எக்கனாமிக் டெவலப்மெண்ட் அண்ட் சோஷியல் இஷ்யூஸ். ஸோ வாட் இட் கம்ப்ரைசஸ் ஆஃப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 54 மெம்பர்ஸ். இது ரொம்ப முக்கியம். ஹவு மெனி மெம்பர்ஸ் இன் எக்கனாமிக் அண்ட் சோஷியல் கவுன்சில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 54 மெம்பர்ஸ். ஒரிஜினலி 18, அதுக்கப்புறம் ரிவைஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஒவ்வொரு 3 years கூடவே என்ன ஆவாங்கன்னா 18 மெம்பர்ஸ் ரொட்டேஷனில் போய்கிட்டே இருப்பாங்க. ஸோ நமக்கு அங்கே 5, 6 அப்படிங்கிற நியூமரிக்கல் வேல்யூ வச்சு கேட்டுட்டதுனால இங்கே 18ங்கிறது அட்லீஸ்ட் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகே, ஸோ 18 மெம்பர்ஸ் டு தி எக்கனாமிக் அண்ட் சோஷியல் கவுன்சில் ஈச் இயர் ஃபார் அ டேர்ம் ஆஃப் 3 year tenure. தென் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு வரும்போது அந்த எக்கனாமிக் அண்ட் சோஷியல் கவுன்சில் இட் செல்ஃப் says that it is function is nothing but to regulate the economic and social affairs. அது போக ஒன் மோர் திங் நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இதுதான். 2030 அஜெண்டா ஃபார் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் இருக்குல்ல, இதை வந்து உறுதி செய்கிறது வந்து எக்கனாமிக் அண்ட் சோஷியல் கவுன்சில் தான். எல்லா கண்ட்ரீஸும் அந்த டார்கெட் அச்சீவ் பண்ணிட்டாங்களா அப்படிங்கிறத என்ஷூர் பண்ணக்கூடிய இடத்துல எக்கனாமிக் அண்ட் சோஷியல் கவுன்சில் இருக்குது. ஸோ இந்தியா அஸ் அ மெம்பராக இந்த தடவை இருக்கிறதுனால மேபி கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ ஒன்று 6 ஆர்கனைசேஷன் யூஎனில் இதுவும் ஒன்று 1945 எஸ்டாப்ளிஷ் பண்ணது. ஏன்னா 8 years ஆஃப் டேட் அங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. டோட்டல் மெம்பர்ஸ் 54. இனிஷியலாக 18 இருந்திருக்காங்க, அதுக்கப்புறம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. 18 மெம்பர்ஸு 3 வருஷத்துக்கு ஒரு தடவை செலக்ட் ஆகிட்டே இருப்பாங்க. சீக்ரெட் பேலட்டில் தான் நடந்துக்கிட்டே இருக்குது. எலெக்ஷன் மெத்தட் 2/3 மெஜாரிட்டி இன் தி ஜென்ரல் அசம்பிளி. ஃபங்க்ஷனில் முக்கியமான ஃபங்க்ஷன் இது தான். இவ்வளோ தெரிஞ்சிருந்தால் போதும். வித் ரெஸ்பெக்ட் டு எக்கனாமிக் அண்ட் சோஷியல் கவுன்சில் பற்றி பெருசாக வேறு எதுவும் தேவையில்லை. ஓகே, அடுத்து ட்ரஸ்டிஷிப் கவுன்சில். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதுவும் யூஎனோட 6 ஆர்கனில் ஒன் ஆஃப் தி ஆர்கன் தான். பர்பஸ் ஆஃப் இட் நத்திங் பட் அந்த டீகாலனைசேஷன் பீரியடில் ஸ்டெபிலைஸ் பண்ணுறதுக்காண்டி எஸ்டாப்ளிஷ் பண்ணது தான். ஆல்மோஸ்ட்
1945 டு 1994ல் 17 காலோனியல் கண்ட்ரிஸை டீஸ்டெபிளைஸ் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா பலாவ் தான் வந்து இண்டிபெண்டன்ஸ் ஆனது ஃப்ரம் காலனைசேஷன். ஸோ இப்போ இதோட ஒர்க் அவ்வளோவா இல்லை. நெக்ஸ்ட் ஒன் இஸ் செக்ரட்டரியேட், அது 6th மெயின் ஆர்கன். ஸோ இது வந்து வித் ரெஸ்பெக்ட் டு யூஎன் அட்மினிஸ்ட்ரேஷனை ரெகுலேட் பண்ணக்கூடிய விஷயம். இதில் தான் அந்த யூஎன் ஸ்டாஃப் காலேஜ், அதில் தான் அந்த ப்ளூ லைன் வருது. ஓகே, நெக்ஸ்ட் இது யூஎன் லீடர்ஸ் கால் ஃபார் விமன் கேண்டிடேட்ஸ். ஸோ செக்யூரிட்டி கவுன்சிலோட யூஎனோட ஜென்ரல் செக்ரட்டரி ஜெனரல் இருப்பாங்க இல்லையா, இவங்களோட எலெக்ஷன் ஆல்மோஸ்ட் இப்போ முடிய போகுது. 26ஓட அவரோட டென்யூர் முடியுது. ஸோ தே வில் ஸ்டார்ட் ஃபார் தி 26, 27ல் வந்து தே ட்ரை டு அப்பாயிண்ட் அ விமன் கேண்டிடேட். ஓகே, ஸோ அந்த ஒரு தேவைகள் அங்கே வந்துக்கிட்டே இருக்கிறதுனால மேபி செக்ரட்டரி ஜெனரலை வச்சும் கேள்வி கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ செக்ரட்டரி ஜெனரலோட ரோல் அப்படின்னு வரும்போது சீஃப் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் அவர் தான். சேம் செக்ரட்டரி ஜெனரலுமே எப்படி அப்பாயின்ட் பண்ணுவாங்கன்னா ஜெனரல் அசம்பிளி அப்பாயின்ட் பண்ணுறது தான், ரெக்கமெண்டேஷன் ஆஃப் தி செக்யூரிட்டி கவுன்சில் தான். டேர்மை பொறுத்தளவுக்கு அவங்க 5 years எத்தனை டைம் வேணாலும் ரொட்டேஷனில் போய்கிட்டே இருக்கலாம். இன்சென்ஸ் ஒவ்வொரு 5 yearsக்கு ஒரு தடவையும் அவங்க ரீஎலெக்ட் ஆகி போய்கிட்டே இருக்கலாம். ஆனால் எந்த ஒரு செக்ரட்டரி ஜெனரலும் 2 year டென்யூர் கம்ப்ளீட் பண்ணதை தாண்டி இல்லை. ஓகே, ஸோ அப்போது வித் ரெஸ்பெக்ட் டு டேர்ம்னு வரும்போது 5 years தான், அவங்களுக்கு எந்த லிமிட்டும் கிடையாது. ஓகே, ஸோ இதுதான் செக்ரட்டரி ஜெனரல். இவங்களை எலெக்ட் பண்ணும்போது இந்த மெத்தட் ஆஃப் எலெக்ஷன் கேட்கலாம், தென் 5 years கேட்கலாம், தென் விமன் எங்கேயாச்சும் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்களான்னு கேட்கலாம். இது வரைக்கும் விமன் அஸ் அ செக்ரட்டரி ஜெனரலாக இருந்தது இல்லை. அவர் தான் சீஃப் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர், அவர் தான் என்ஷூர் பண்ணுறாரு எல்லா இன்ஸ்டியூஷனும் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிங்கிறது. ஓகே, ஸோ டென்யூர்னு பொறுத்தளவுக்கு 2 terms தான் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் கன்வென்ஷனலாக யாரும் இதுக்கு அப்புறம் இல்லை. கிரெடென்ஷியல் கமிட்டி ஆல்ரெடி நியூஸ் கொஷினும் கேட்டுட்டாங்க, இப்போ பெருசாக இல்லை. ஸோ இதோட கம்போசிஷன் அப்படின்னு வரும்போது 9 members. ஓகே, ஸோ அதில் மோஸ்ட்லி இப்போ வரைக்கும் ரஷ்யா, சைனா அண்ட் யூஎஸ் பெர்மனண்ட்டாகவே இருக்காங்க. ஃபங்க்ஷன் இஸ் நத்திங் பட் கிரெடென்ஷியல்ஸ் தான். அவங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எப்படி பண்ணுறாங்க, மெம்பர் கண்ட்ரிஸ் அவங்க யூஎனோட சார்ட்டருக்கு ஏற்றபடி ஃபங்க்ஷன் ஆகுறாங்களா அப்படிங்கிறத அசஸ் பண்ணுறது தான் இந்த இன்ஸ்டியூஷனோட வேலை. ஸோ இது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி கேட்டது அந்த வருஷம் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க இவங்களோட ரெப்ரசன்டேஷன் இந்த யுனைடெட் நேஷன் ஜெனரல் அசம்பிளி. ஸோ அதனால அந்த கொஸ்டின் கேட்டாங்க. ஸோ அட்லீஸ்ட் நம்ம தெரிஞ்சிருக்கணும் யுனைடெட் நேஷன் கிரெடென்ஷியல் கமிட்டின்னு ஒன்று இருக்குது அப்படிங்கிறது. தென் கோர்ட் அண்ட் ட்ரிபுனலை பொறுத்தளவுக்கு ரீசெண்டாக ஏன் இது இன்டர்நேஷ்னல் இதில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீசென்ட்லி இட் கிவ் ஆன் ஜட்ஜ்மெண்ட் ரெலவெண்ட் வித் என்விரான்மெண்ட், இது வரைக்கும் இல்லாத ஒன்று. ஸோ அஸ் அ அட்வைசரியாக வந்து பைண்டிங் ஃபார் தி ஸ்டேட் டு ரெகுலேட் தி அஃபேர்ஸ் ஆஃப் என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன். ஓகே, ஸோ கிளைமேட் சேஞ்சு இதெல்லாம் வந்து இருக்கிறதுனால இதை வந்து ஸ்டேட்டோட டியூட்டி இது பைண்டிங்காக நீங்கள் வச்சுக்கிறணும் அப்படின்னு சொல்லி ஒரு அட்வைசரி ஜட்ஜ்மெண்ட் வந்து இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸில் கொடுத்துருக்காங்க. அதர் தென் தட் அது ஃப்ரீக்வெண்ட்டாக நியூஸில் இருந்து நம்ம பார்த்துருக்கோம். ஏதோ ஒரு ரீசன் வேணும் அந்த கொஷினை ட்ரிகர் பண்ணுறதுக்கு. இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ்லாம் தெரியாமல் நம்ம போயிடக்கூடாது உள்ள. ஓகே, ஸோ அப்போ இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் அப்படிங்கிறது இட் இஸ் பார்ட் ஆஃப் தி யூஎன்னான்னு கேட்டால் எஸ், பார்ட் ஆஃப் தி மெயின் ஆர்கன் ஆஃப் தி யூஎன். ஓகே, ஸோ லொக்கேஷன் அப்படின்னு வரும்போது ஹேக்யூ நெதர்லாண்டில். ஜட்ஜஸ் இங்கே P5 மாதிரி இங்கே வச்சுக்கோங்க, யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சில் மாதிரி வச்சுக்கோங்க. 15 judges தான். ஓகே, ஸோ அங்கே எப்படி 9 out of 15 பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி தான் இங்கேயே 9 judge out of 15. ஓகே, ஸோ என்ன மாதிரி ஜட்ஜ்மெண்ட்ஸ் இவங்க கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 கேசஸ் எடுத்து பண்ணுவாங்க. ஒன் இஸ் கண்டென்டியஸ் கேசஸ், அனதர் ஒன் இஸ் அட்வைசரி கேசஸ். கண்டென்டியஸ் கேசஸ் அப்படின்னு வரும்போது லீகல் டிஸ்பியூட்ஸ் பிட்வீன் தி ஸ்டேட். ஓகே, ஸோ இந்த கண்டென்டியஸ் கேஸில் யார் மட்டும்தான் ரீச் பண்ண முடியும்னா ஸ்டேட்டை மட்டும்தான் ரீச் பண்ண முடியும், இண்டிவிஜுவல் போக முடியாது, எந்த வேறு ஆர்கனைசேஷன் எதுவுமே போக முடியாது. ஒன்லி ஸ்டேட் கேன் அப்பீல் இன் திஸ் பர்டிகுலர் court with respect to contentious cases. So only state are eligible to appear before the court in contentious cases. That is no jurisdiction to deal with application from individuals, non-governmental organizations, corporations or any other private party. So இங்கே கொடுக்கக்கூடிய judgment it is for state தான். advisory proceedings பொறுத்தளவுக்கு இங்கே யார் வேணாலும் போகலாம், open to all. Okay, so advisory proceedings before the court are only open to 5 organs of the United Nations and 16 specialized agencies of the United Nations family or affiliated organization. Such opinions are essentially advisory. In other words, unlike the court's judgment, they are not binding. Okay, so இங்கே with respect to it is open. Okay, so இங்கே இருந்தால் அந்த advisory proceedings எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க. ஸோ இதில் with respect to decisions of court are binding ஆன்னு கேட்டால் பைண்டிங் தான், பட் என்ஃபோர்ஸ்மெண்ட்டுக்கு இவங்கள்ட்ட எந்த ஒரு டூலும் இல்லை, அதுதான் உண்மை. ஓகே, ஸோ ஐசிஜே கொடுக்கக்கூடிய ஜட்ஜ்மெண்ட் பைண்டிங்கா அப்படின்னா எஸ் இட் இஸ் பைண்டிங், பட் நோ என்ஃபோர்ஸ்மெண்ட். ஓகே, ஸோ எந்த விதமான என்ஃபோர்ஸ்மெண்ட்டும் இவங்களுக்கு இல்லை. ஸோ இவங்களோட செட்டில்மெண்ட் அப்படின்னு வரும்போது கோர்ட் செட்டில்ஸ் லீகல் டிஸ்பியூட்ஸ் பிட்வீன் நேஷன்ஸ், நாட் பிட்வீன் இண்டிவிஜுவல்ஸ், இதெல்லாம் அதோட கண்டிஷன்ஸ். ஆல் ஜட்ஜ்மெண்ட்ஸ் பாஸ்ட் பை தி கோர்ட் ஆர் ஃபைனல், அப்பீல் கிடையாது.
இட் கேனாட் டீல் வித் டிஸ்பியூட்ஸ் ஆன் இட்ஸ் ஓன். சோ மோட்டோவாக ஒரு கேஸ் எடுத்து இவங்களால பண்ண முடியாது. பைண்டிங் தான், பட் நாட் என்ஃபோர்ஸபிள். ஓகே ஃபைன். ஸோ இது வந்து யூ ஷுட் நோ. இந்த இடத்துல ஒரு கிளாரிட்டி மட்டும் கொடுத்துறேன். அட்வைசரி ப்ரொசீடிங்ஸ் பிஃபோர் த கோர்ட் ஆர் ஒன்லி ஓப்பன் டு 5 organs of the United Nations and 16 specialized agencies of the United Nations family or affiliated organizations. Such opinions are essential. ஓகே, ஸோ இந்த இடத்துல நான் ஒன்றே ஒன்று மட்டும் பார்த்து சொல்லணும், என்ஜிஓஸ் கேன் அப்ரோச் அப்படிங்கிறது தெரியணும். ஏன்னா பண்ண போய் தான் அது வந்து லேண்ட்மார்க் ஜட்மெண்ட்டாக மாறி இருக்கு. நான் இது மட்டும் அடுத்த கிளாஸில் உங்களுக்கு ஜஸ்டிஃபை பண்ணிடுறேன். ஓகே, ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் எனக்கு சப்போர்ட்டிங்க்கு இல்லை. ஸோ என்ஜிஓஸ் கேன் அப்ரோச் அப்படிங்கிறத நான் ப்ரூஃப் பண்ணணும். அப்படி இல்லைன்னா அதை ரிவர்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸில் நான் அதை சொல்லிடுறேன். ஃபைன். அடுத்து இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட் இதோட பேரலாக அப்படியே. ஓகே, ஸோ இது எங்கேருந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணதுன்னா யூஎன் டிப்ளமேட்டிக் கான்ஃபரன்ஸ் ஆஃப் பெலன்ட்ரோஃபீஸில் தான் கொண்டு வந்தது. ஸோ இது வந்து யூஎனோட 6 மெயின் ஆர்கன் கிடையாது. ஸோ இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் இருக்குது, இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட் கிடையாது. ஓகே, ஸோ இட் இஸ் நாட் பார்ட் ஆஃப் தி யூஎன் சிஸ்டம். இட் இஸ் எஸ்டாப்ளிஷ்ட் பை மீன்ஸ் ஆஃப் ரோம் ஸ்டாச்சு. ஓகே, தென் ஐசிசியில் யார் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனி கண்ட்ரிஸ் ஹூ ராட்டிஃபைடு தி ஐசிசி ட்ரீட்டி ஆர் கன்வென்ஷன். இந்தியா அஸ் அ மெம்பரா? நோ. ஓகே, கேன் இண்டிவிஜுவல் ஃபைல் கேசஸ் ஓவர் ஹியரான்னு கேட்டால் எஸ் பண்ண முடியும். ஓகே, யூஎன் பண்ண முடியுமா? எஸ் பண்ண முடியும். ஸோ யுனைடெட் நேஷன் ஆல்சோ கான்ட்ரிபியூட்ஸ் ஃபண்ட்ஸ் எஸ்பெஷலி வென் தி ஐசிசி இன்வெஸ்டிகேட்ஸ் அண்ட் ப்ராசிக்யூட்ஸ் கேசஸ் ரெஃபர் டு இட் பை தி யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சில். ஸோ யூஎன் இங்கே பண்ண முடியுமான்னு கேட்டால் கேஸை அப்பீல் பண்ண முடியுமான்னு கேட்டால் ஃபைல் பண்ண முடியும். பட் ப்ரொவிஷன் இஸ் தட் அங்கே அவங்களுக்கு என்னென்னா அது செக்யூரிட்டி கவுன்சில் சைடு இருந்து வரணும். ஸோ அதுதான் கண்டிஷன் ஃபார் இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட்டோடது. தென் இதோட டிஃப்ரென்ஸ் உங்கள்கிட்ட இருக்குது. ஓகே, ஸோ ரீட் பண்ணிக்கோங்க, ரீடபிள் தான். ஓகே, ஒன்றும் இதில் பெருசாக இது பண்ணுறதுக்கு இல்லை. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இஸ் இது சின்ன சின்ன ஃபேக்ட்ஸ் உங்களுக்கு தேவைப்படும் அப்படிங்கிறதுனால யூஎன் ஏஜென்சிஸ் நோபல் ப்ரைஸ் வாங்கினது. ஸோ 2 டைம் வாங்கினது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1954, 1981 யுனைடெட் நேஷன் ஹை கமிஷனர் ஃபார் ரெஃப்யூஜிஸ் வாங்கியிருக்கு. யுனெஸ்கோ அதில் இருக்காது, அங்கே ஆன்சர் யுனெஸ்கோ இருக்கும். ஸோ யுனெஸ்கோ இங்கே இல்லை. ஓகே, ஸோ இது மெமரைஸ் பண்ணிக்கோங்க. இட் ஷுட் பி ஹவ் டு நோ. இது யூஎன் இன்டர்நேஷ்னல் இயர்ஸ், இதுவும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகே, ஸோ எந்தெந்த இயரில் எது நடந்திருக்கு அப்படிங்கிறது. ஸோ இதில் வந்து இதை வச்சுக்கிட்டு நம்ம ஆன்சர் பண்ணுவோம் அங்கே. ஓகே, ஸோ 2025 மட்டும் இருக்காது, அங்கே தப்பாக இருந்துச்சு. ஓகே, ஸோ 3 ஒன்லி வரும் ஆன்சர் அங்கே. தென் ஆர்டிகல் 99 ஆஃப் தி யூஎன் சார்ட்டர் அப்படிங்கிறது இட்ஸ் சிம்பிள். செக்யூரிட்டி கவுன்சிலோட அட்டென்ஷனுக்காண்டி செக்ரட்டரி ஜெனரல் இந்த ஒரு ஆர்டிக்கலை ப்ரொவோக் பண்ணுவார். அப்படி பண்ணும்போது செக்யூரிட்டி கவுன்சில் எனி இம்பார்ட்டண்ட் இஷ்யூஸ் இன் தி கண்ட்ரீஸ் ஆர் இன் தி குளோபல் நேஷன்ஸ் ஷுட் அட்ரஸ். ஸோ இது எதுக்கு பண்ணாங்கன்னா பாலஸ்தீனோட இஷ்யூக்காண்டி, இஸ்ரேலோட அட்டாக்ஸ் டுவர்ட்ஸ் பாலஸ்தீனுக்காக செக்ரட்டரி ஜெனரல் வந்து என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ப்ரொவிஷனை இன்வோக் பண்ணார். ஸோ இதை இன்வோக் பண்ணாங்க அப்படின்னா செக்யூரிட்டி கவுன்சில் இதுக்கான ப்ரொவிஷன்ஸுக்கு அட்ரஸ் பண்ணி ஆகணும் அப்படிங்கிறது கண்டிஷன். சும்மா 99 ஆர்டிகல் எதுக்கு அப்படிங்கிறது மாதிரி கேட்டாங்கன்னா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் இஸ் இது ரீசெண்டாக கரண்ட் அஃபேர்ஸில் இருந்தது தான். சென்டர் ஆஃப் யுனைடெட் நேஷன் பீஸ் கீப்பிங் ஹோஸ்டட் தி கான்ஃபரன்ஸ் ஆன் விமன் பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸ் ஃப்ரம் குளோபல் சவுத் அட் தி மன்ஷா சென்டர் இன் நியூ டெல்லி. ஸோ இங்கே நடந்த கான்ஃபரன்ஸ் ரெலவெண்ட் வித் யூஎன் பீஸ் கீப்பிங். இன்னொன்று மொனுஸ்காவில் இருந்து சவுத் ஆஃப்ரிக்கா ரிலீவ் ஆகிருக்கு. ஸோ அதுவும் இதுக்கு இம்பார்ட்டன்ஸை சேர்க்குது. ஓகே, ஸோ யூஎன் பீஸ் கீப்பிங்கோட பர்பஸ் நத்திங் பட் டு என்ஷூர் குளோபல் பீஸ் அண்ட் செக்யூரிட்டி. தே வேர் கால்ட் அஸ் ப்ளூ ஹெல்மெட்ஸ். இவங்களோட ரோல் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி இங்கே இருக்குது. ப்ரொடெக்டிங் சிவிலியன்ஸ், டிசார்னமெண்ட், டீமொபிலைசேஷன், ரீஇன்டகிரேஷன், எலெக்ஷனுக்கு சப்போர்ட்டும் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் நமக்கு வித்தியாசமாக இருக்கும், பட் வி ஷுட் நோ. ஹியூமன் ரைட்ஸ் அண்ட் ரூல் ஆஃப் லாவை என்ஷூர் பண்ணுறது, ஃபெசிலிட்டேட்டிங் பொலிட்டிக்கல் ப்ராசஸஸ். இதில் இது மட்டும் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க, டிஃப்ரெண்ட்டாக இருக்கு இல்லையா, கேட்குறக்கான ஸ்கோப் இருக்குது. ஓகே, தென் அதை தாண்டி இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னா 2023 இந்தியா ரிசீவ்ட் இட்ஸ் யூஎன் ஹையஸ்ட் பீஸ் கீப்பிங் ஹானர், தட் இஸ் டாக் ஹமர்ஜஸ்ட் மெடல். ஓகே, ஸோ யார் கொடுத்துருக்காங்கங்கிற டீட்டெயில்ஸ் பார்த்து வச்சுக்கோங்க. சும்மா இதெல்லாம் ஆப்ஷனல் தான், சும்மா வாட் இஸ் வாட்னு மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க, ரொம்ப பெருசாக தேவையில்லை. தே ஈவன் கிவ் ஃபார் சிவிலியன் டூ, நாட் ஃபார் யூஎன் பீஸ் கீப்பர் இட் செல்ஃப். யூஎன் ஒர்க்கர் ஆஸ் அ சிவிலியனாகவும் ஷபீர் தஹர் அலிக்கு கொடுத்துருக்காங்க. ஓகே, எதுக்காக அப்படின்னா டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக் ஆஃப் காங்கோல இருந்து அங்கே உயிர் நீத்ததுனால. ஸோ திஸ் இஸ் அன் ஹையஸ்ட் ஹானர் அவார்ட். ஸோ பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸ் கொடுத்துருக்காங்க, அது இந்தியாவுக்குள்ளே இருக்கக்கூடிய பர்சன்ஸ் கொடுத்துருக்காங்க. வி ஷுட் நோ இட். ஓகே, நெக்ஸ்ட் திங் இஸ், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மொனுஸ்கா, டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக் ஆஃப் காங்கோவில் ஒரு யுனைடெட் நேஷன் ஸ்டெபிலைசேஷன் மிஷன் இருக்குது. ஸோ அதுக்கு பேர் மொனுஸ்கோ. ஸோ இதில் இருந்து ரீசெண்டாக என்ன பண்ணுறாங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்கா வந்து வித்ட்ரா பண்ணுறாங்க.
ஓகே, ஸோ அவங்களோட பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸ் அங்கேருந்து ஒரு வித்ட்ரா பண்ணுறாங்க. ஸோ யூ ஷுட் நோ வேர் இஸ் காங்கோ. ஸோ மேப் வைஸ் பார்த்து வச்சுக்கோங்க. தென் எதுக்காக இந்த மிஷனை எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்கன்னா, டு லுசாக்கா சீஸ்ஃபயர் அக்ரிமெண்ட்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்காக. ஸோ இந்த லுசாக்கா சீஸ்ஃபயர் அக்ரிமெண்ட் அப்படிங்கிறது, இந்த லுசாக்காங்கிற பிளேஸ் இட் இஸ் இன் ஜாம்பியா. ஸோ ஒருவேளை நம்ம இந்த பிளேசஸ் நியூஸில் வச்சு கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ லுசாக்கா இட் இஸ் இன் ஜாம்பியா. ஓகே, ஸோ யூ ஷுட் நோ தட். ஃபைன். நெக்ஸ்ட், இதுவும் ரீசெண்டாக கரண்ட் அஃபேர்ஸில் இருந்தது தான். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இன் பார்ட்னர்ஷிப் வித் யுனைடெட் நேஷன் ஆஃபீஸ் ஃபார் டிசார்மமெண்ட் அஃபேர்ஸ் இஸ் ஆர்கனைசிங் தி செகண்ட் எடிஷன் ஆஃப் annual capacity building on the UN Security Council Resolution 5040. ஓகே, ஸோ இந்த 5040 ரெசல்யூஷன்னா என்னன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா ஒரு தடவை கேட்டிருக்காங்க, ரெசல்யூஷன் வச்சு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால தான் 5040 ரெசல்யூஷன் அப்படிங்கிறது இட்ஸ் நத்திங் பட் இட்ஸ் அப்ஜெக்டிவ் இஸ் நத்திங் பட் டு ultimate goal of general and complete disarmament under the strict and effective international control among member countries, as well as prevent non-state actors, terrorist groups, illicit networks from acquiring nuclear weapons, chemical weapons, biological weapons, delivery system and related materials, even conventional weapons. ஓகே, ஸோ அதையும் நோட்டீஸ் பண்ணிக்கோங்க. இதை மட்டும் கொடுத்துட்டு இதை மட்டும் விட்டுட்டாங்கன்னா பார்த்துக்கோங்க, கன்வென்ஷனல் வெப்பன்ஸும் இதில் இன்க்ளூடட் தான். அந்த டிசார்னமெண்ட்டை ஃபோக்கஸ் பண்ணி தான் இந்த 5040 ரெசல்யூஷன் நடந்திருக்கு. ஸோ த நேம் இட் செல்ஃப் சேஸ் தட் இட் இஸ் அ நியூ ஒன் ஆஃபீஸ் ஃபார் டிசார்னமெண்ட் அஃபேர்ஸ். ஸோ 5040 ரெசல்யூஷன் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான். ஓகே, ஸோ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கு இன் பார்ட்னர்ஷிப் வித் யுனைடெட் நேஷன் டிசார்னமெண்ட் அஃபேர்ஸ். ஓகே, ஒரு குளோபல் கான்ஃபரன்ஸை எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் கேட்கறதுக்கான ஸ்கோப் இருக்குது. ஸோ இதுவும் கரண்ட் அஃபேர்ஸில் இருந்தது தான். நெக்ஸ்ட்டு, ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சிலில் இந்தியா மெம்பராக எலெக்ட் ஆகிருக்கு. எக்கனாமிக் சோஷியல் கவுன்சிலில் மாதிரியே யுனைடெட் நேஷன் ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சில்லையும் இந்தியா 7th டைமாக ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு டைம் ஆனது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2006 தான். ப்ரொமோட் நத்திங் பட் ஹியூமன் ரைட்ஸை என்ஷூர் பண்ணுறது தான். ஓகே, மெக்கானிசம், இந்த ஹியூமன் ரைட்ஸோட கவுன்சிலுக்கான மெக்கானிசம் யூனிவர்சல் பீரியாடிக் ரிவ்யூன்னு ஒன்று பண்ணி ஆகணும். ஸோ யூஎன் மெம்பர் ஸ்டேட்ஸ் எவ்ரி 4 to 5 இயர்ஸ்கோட அந்த பீரியாடிக்கல் ரிவ்யூ ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணி ஆகணும். ஓகே, இதோட ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது ரெக்கமெண்டேட்டரி தானே தவிர எந்த சாங்ஷன்ஸும் இம்போஸ் பண்ண முடியாது, டெசிஷன்ஸை என்ஃபோர்ஸ் பண்ண முடியாது, ப்ராசிக்யூட் பண்ண முடியாது. ஒரு இண்டிவிஜுவலை நேஷனல் சாவர்னிட்டியில் எந்த விதத்துலையும் தலையிட முடியாது. ஓகே, ஸோ இது எல்லாமே தே கேனாட் டூ. தே கேன் ஒன்லி டூ இஸ் இந்த ரெக்கமெண்டேஷன் ஃபார் இம்ப்ரூவ்மெண்ட் ரிகார்டிங் ஹியூமன் ரைட்ஸ். இன்னொன்று வந்து யூனிவர்சல் பீரியாடிக் ரிவ்யூ ஒன்று பண்ணி ஆகணும். ஸோ 2006 ஒரு டேர்ம் வாங்கியிருக்கோம், இப்போ 7th டேர்மாக வந்திருக்கோம். ஓகே, மெம்பர்ஸை பொறுத்தளவுக்கு டோட்டல் மெம்பர் நம்பர்ஸ் 47. ஸோ அங்கே 54 இருந்த மாதிரி இங்கே 47 இருக்குது. எலெக்ஷன் டேக் பிளேஸ் எவ்ரி இயர். இங்கே என்ன ஆவாங்க, 1/3 வந்து சைக்கிளில் ரீப்ளேஸ் ஆகிக்கிட்டே இருப்பாங்க, ரெனியூவல். ஸோ இங்கே டேர்ம் வந்து 3 year டேர்ம், அங்கேயும் 3 year டேர்ம் தான் இருந்துச்சு. ஓகே, ஸோ வித் திஸ் யூஎன் செக்யூரிட்டி கவுன்சிலோட மெம்பர்ஷிப்லையும் இந்தியா இருக்குது. ஸோ இதையும் நோட்டீஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து ஐஎம்ஓலையும் இந்தியா ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கு இந்தி பி கேட்டகரி. ஓகே, ஸோ இன்டர்நேஷ்னல் மேரிடைம் ஆர்கனைசேஷன். ஸோ ஐஎம்ஓ கவுன்சில் பார்த்தீங்கன்னா இதுவும் 40 எலெக்டட் மெம்பர்ஸ். ஓகே, ஸோ அக்ராஸ் 3 கேட்டகரிஸ். இந்தியா கேட்டகரி பியில். ஓகே, ஸோ இது வந்து லார்ஜஸ்ட் ஷிப் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறவங்க. இது வந்து இன்டர்நேஷ்னல் ட்ரேடில் இருக்கிறவங்க. மூணாவது வந்து ரெண்டுலேயும் இல்லாத ஒரு ஸ்பெஷல் இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க. ஸோ கேட்டகரி பியில் இருக்குது. ஜஸ்ட் ஐஎம்ஓவோட ரோல் என்னன்னு மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இவங்களோட கன்வென்ஷன்ஸ், ரீசன்ட் கன்வென்ஷன்ஸ். ஓகே, நமக்கு தெரியும், மேர்போல் தெரியும், இன்டர்நேஷ்னல் கன்வென்ஷன் ஃபார் ப்ரிவென்ஷன் ஆஃப் பொல்யூஷன் ஃப்ரம் ஷிப்ஸு, இன்டர்நேஷ்னல் கன்வென்ஷன் ஃபார் த சேஃப்டி ஆஃப் லைஃப் அட் சி. இது 2023 ஒரு கன்வென்ஷன் பாஸ் ஆகிருக்கும். ஐஎம்ஓ ஸ்ட்ராட்டஜி ஃபார் ரிடக்ஷன் ஆன் குளோபல் க்ரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷன் ஃப்ரம் ஷிப்ஸ். இதோட அப்ஜெக்டிவ் நெட் ஜீரோ க்ரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷன் பை 2050 அச்சீவ் பண்ணணுங்கிறது தான். காங் கன்வென்ஷன் ஃபார் சஸ்டைனபிள் ஷிப் ரீசைக்ளிங், பெலாஸ்ட் வாட்டர் மேனேஜ்மெண்ட் கன்வென்ஷன் டு ப்ரிவென்ட் ஸ்ப்ரெட் ஆஃப் இன்வேசிவ் அக்வாட்டிக் ஸ்பீசிஸ். ஸோ இதெல்லாம் மேட்ச் த ஃபாலோயிங்கில் வச்சோட கேட்கலாம். என்விரான்மெண்டல் பர்ஸ்பெக்டிவில் இருக்கிற மாதிரி தெரியும், பட் ரீசன் பிஹைண்ட் இட் ஐஎம்ஓவில் மெம்பர் இந்தியா இருக்குது. ஓகே, ஸோ அதனால கேட்கறதுக்கான ஸ்கோப் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் திங், யூஎனோட சேர்ந்து வேர்ல்டு ஃபுட் ப்ரோக்ராமோட சேர்ந்து இந்தியா ஒரு கொலாபரேட்டிவ் அப்ரோச்சை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதோட எக்ஸ்டெண்டட் வெர்ஷனாக நேபாளில் வந்து ரைஸ் ஃபார்ட்டிஃபிகேஷன் இருக்கு இல்லையா, அது மூலமாக அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா குளோபல் சவுத் டெவலப்மெண்ட்டை தான் என்கரேஜ் பண்ணுறாங்க. ஸோ இந்த யூஎன் கெப்பாசிட்டி பில்டிங் இனிஷியேட்டிவ் அப்படிங்கிறது இட்ஸ் நத்திங் பட் 2023 அனௌன்ஸ் பண்ண ஒரு ப்ராஜெக்ட்டு இப்போது August 25 எக்ஸிக்யூஷன் நடந்திருக்கு. ஸோ அப்போ கொஞ்சம் முக்கியமானது.
ஓகே, ஸோ 2023ல அனௌன்ஸ் பண்ண ப்ராஜெக்ட் தான் இந்த யூஎன் குளோபல் கெப்பாசிட்டி பில்டிங் இனிஷியேட்டிவ் இந்தியா. ஓகே, ஸோ இது ஆகஸ்ட் 2025ல எக்ஸிக்யூஷன் நடந்திருக்கிறதுனால ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஸோ இதோட அப்ஜெக்டிவ் இஸ் நத்திங் பட் connect Indian best practices and institutions with other countries to help accelerate achievement of the sustainable development goal. ஸோ எஸ்டிஜி கோல்ஸை மற்ற கண்ட்ரிஸ் அச்சீவ் பண்ணணுங்கிறதுக்காண்டி நம்மள்ட்ட ஃபாலோ பண்ணக்கூடிய பெஸ்ட் ப்ராக்டிசஸ் அவங்கள்ட்ட கொண்டு போய் கொடுக்குறோம். ஓகே, ஸோ அதுதான் அதோட இன்டென்ஷன். ஸோ இதுதான் அதோட பர்பஸும் கூட. ஸோ இதில் ஹவு வி ஆர் இம்ப்ளிமெண்டிங் அப்படிங்கிறது இந்த எஸ்டிஜி கண்ட்ரி ஃபண்டுங்கிற ஒன்று, இன்டர்நேஷனல் இந்தியன் டெக்னிக்கல் அண்ட் எக்கனாமிக் கோஆப்ரேஷன் ப்ரோக்ராம் ஒன்று. இது ரெண்டும் எக்ஸிஸ்டிங் ப்ரொவிஷன் தான். ஜஸ்ட் வாட்னு வேணால் பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ இங்கே இல்லை, ஐ வில் இன்க்ளூட் இன் தி டாபிக்ஸ். ஓகே, ஸோ பின்னாடி இதில் என்ன அட்டாச் பண்ண முடியுதான்னு பார்க்குறேன். ஸோ எஸ்டிஜி கண்ட்ரி ஃபண்டுன்னு ஒன்று இருக்குது. தென் இந்தியன் டெக்னிக்கல் அண்ட் எக்கனாமிக் கோஆப்ரேஷன் ப்ரோக்ராம்னு ஒன்று இருக்குது. இது மூலமாக தான் ஃபண்டிங் சப்போர்ட் பண்ணுறாங்க இந்த ப்ரோக்ராம்ஸ்க்கு. ஓகே, ஸோ இது பை மேண்டேட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, ஏன்னா ரொம்ப முக்கியமான ஒன்றா இருக்குது. பிகாஸ் ஆகஸ்ட் 2025ல இனிஷியேஷனுக்கு வந்துருச்சு. ஓகே, ஸோ வித் திஸ் கரண்ட் அஃபேர்ஸில் ரீசெண்டாக இருந்த யூஎன் ரெலவெண்ட்டான அஃபேர்ஸ் எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஓகே, கன்வென்ஷன்ஸ் வி வில் டீல் இட் இன் தி நெக்ஸ்ட் கிளாஸ். ஸோ இப்போ கொஷின் பார்ட்டுக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ கொஷின் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஓகே, இது ஒன் பை ஒன்னாக சால்வ் பண்ணிக்கலாம். இங்கே வருவோம். Okay, which one among the following about the United Nations is not correct? Okay, so first one, all the main bodies of the United Nations such as General Assembly, Security Council, Trusteeship Council were established with the founding of UN in 1945. That is correct. So in the statement vara chance illa. Okay, wrong irukka chance illa. Okay, then United Nations system comprise not only the main bodies but also many funds, programs and specialized agencies. Idu nama paathutom. Specialized agencies of the UN system are funded by both voluntary and assessed contribution னு சொல்கிறாங்க. The program and fund of the UN system are financed only through assessed contribution சொல்கிறாங்க. இது ரெண்டு தான் கான்ட்ரடிக்டான ஸ்டேட்மெண்ட்டாக இருக்குது. யூஸ்வலாகவே உங்களுக்கு ஒரு வேளை ஏபிசிடி கொஸ்டினில் ஆன்சர் அரைவ் ஆகிறதுல காம்ப்ளிகேஷன்ஸ் இருந்துச்சுன்னா எனி டூ கான்ட்ரடிக்டரி ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்காங்கிறத அசஸ் பண்ணுங்கள். அப்படி அசஸ் பண்ணிங்கன்னா அதில் ஏதாச்சும் ஒன்று வர்றதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகம். ஒருவேளை கெஸ்ஸிங்கில் போய் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் சொல்கிறேன். ஸோ டூ கான்ட்ரடிக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா ஸோ அதுக்குள்ளே தான் ஆன்சர்ஸ் அரைவ் ஆகிறதுக்கான ஸ்கோப்பும் இருக்குது. ஓகே, இந்த ரெண்டு கான்ட்ரடிக்ஷனில் தான் நமக்கு வந்து நிற்கிது. ஓகே, ஸோ அப்போ இதில் நமக்கு ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் இல்லையா. ஸோ ஸ்பெஷலைஸ்டு ஏஜென்சிஸ் ஆஃப் த யூஎன் சிஸ்டம் ஆர் ஃபண்டட் பை வாலண்டரி அண்ட் அசஸ்டு கான்ட்ரிபியூஷன்ஸ்னு படுத்தோம். ஸோ அசஸ்டு கான்ட்ரிபியூஷன் இன் சென்ஸ் இட் இஸ் அன் மேண்டேட்ரி ப்ரொவிஷன்ஸ் ஃப்ரம் தி சைட் ஆஃப் மெம்பர் கண்ட்ரி டு சப்போர்ட் ஃபார் தி ஃபினான்ஸ். ஓகே, ஸோ யூஎன் சப்போர்ட்டுக்கு பண்ணி ஆகணும், ஃபினான்ஷியல் சப்போர்ட் பண்ணி ஆகணும். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டு தான். பட் இங்கே ஒன்லி த்ரூ அசஸ்டு கான்ட்ரிபியூஷன்ஸ் கிடையாது, இட் இஸ் பை வாலண்டரி கான்ட்ரிபியூஷன்ஸ்னு பார்த்தோம். ஸோ ஒருவேளை உங்களால் கொஷின்ஸில் ஆன்சர் அரைவ் ஆக முடியலன்னா இந்த ஒரு லாஜிக்கை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ரெண்டு கான்ட்ரடிக்ஷன் ஸ்டேட்மெண்ட் இருக்கும், அதில் ஏதாவது ஒன்று ப்ராபர்லி கரெக்ட் ஆகிறதுக்கான ஸ்கோப் இருக்குது. ஸோ இந்த இடத்துல தெரிஞ்சால் தான் போட முடியும். ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் ஒன் இஸ் டி இஸ் தி ஆன்சர். நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியாச்சு. Next one is United Nations General Assembly. Okay, UN General Assembly can grant observer status to the non-member states. Yes, ஆமாம் பார்த்தோம். International Government Organization can seek observer status in the UN General Assembly. Yes, பண்ண முடியும். Permanent observers in the UN General Assembly can maintain mission at the UN headquarters. Yes, பண்ண முடியும். ஸோ மூணுமே கரெக்டு தான். ஸோ ஆன்சர் இஸ் D1213. இதுவும் நம்ம டிஸ்கஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் 2/3 ஆஃப் த மெஜாரிட்டியோட எது இருக்கணும்? அட்மிஷன் ஆஃப் மெம்பர்ஸ் டு த UN. எஸ். எலெக்ஷன் டு த நான்-மெம்பர் of the Security Council. Yes. Election of the member of the Economic and Social Council. Yes, எல்லாமே தான். ஸோ ஆன்சர் 1 2 3 some list of things பார்த்தோம். ஸோ அதோட கோ த்ரூ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட், which among the following statement regarding non-permanent members to the United Nations Security Council is correct? 5 members from Africa and Asia. Yes. 1 member from Eastern Europe. Yes. 2 members from Latin America. Yes. 2 members from West Europe and other states and கேட்டால் எஸ். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டு தான். 6 members are elected each year by the General Assembly for 2-year term சொல்கிறாங்க. No, that is 5 years, 5 members. Okay, so factually நம்பர்ஸில் தப்பு வைக்கிறாங்க. ஸோ ஆன்சர் இஸ் 1 only. ஓகே, தென் யுனைடெட் நேஷன் கிரெடென்ஷியல் கமிட்டின்னு ஆல்ரெடி பேசியாச்சு. ஓகே, இட் இஸ் எ கமிட்டி செட்டப் பை தி நாட் பை யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சில், தட் இஸ் பை யுனைடெட் நேஷன் ஜெனரல் அசம்பிளி. எப்பயுமே கொஞ்சம் ப்ராடரான ஒரு பிக்சரில் இருக்கக்கூடிய ஆர்கனைசேஷனுக்கு தான் இது ஸ்கோப் கரெக்டாக இருக்கும். ஸோ
ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங். ஏன்னா இங்கே இதை வச்சுக்கிட்டு இன்டர்பிரட் பண்ணலாம். ஆல் யூஎன் மெம்பர்ஸ் பிஃபோர் சப்மிட்டிங் தி ரிப்போர்ட் டு தி ஜெனரல் அசம்பிளி நீங்கள் கொடுத்துருக்காங்க. தென் வாட் இஸ் தி ரோல் ஆஃப் செக்யூரிட்டி கவுன்சில் இங்கே அப்படிங்கிறத வி கேன் ஆஸ்க் கொஸ்டின். ஸோ ஆர்கனைசேஷன் பார்க்கும்போதுமே ரெண்டு இது இருக்கும். உங்களுக்கு நாளைக்கு இன்டர்நேஷனல் கன்வென்ஷன் பார்க்கும்போதும் அதே மாதிரி ஒரு லாஜிக் இருக்கும். ஓகே, ஸோ ரெண்டு ஆர்கனைசேஷன் இருக்கும்போது அங்கே சஃபுல் ஆகிருக்கும். அதோட ரோல் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி மாறி கொஷின்ஸை செட் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ ஒரு ஆர்கனைசேஷனுக்கு பதிலாக வேறு ஏதோ பேரலல் இன்ஸ்டிடியூஷன்ஸை வச்சு ஆன்சர்ஸை ஃப்ரேம் பண்ணுறதுக்கான ஸ்கோப் இருக்கும். ஸோ அதை வி ஷுட் நோ. ஓகே, ஸோ யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சில் இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங். செகண்ட் ஸ்டேட்மெண்ட், இட் ட்ரெடிஷ்னலி மீட் இன் மார்ச், ஜூன் அண்ட் செப்டம்பர். ஜெனரல் அசம்பிளியே வருஷத்துக்கு ஒரு தடவை தான். ஸோ அப்போ ட்ரெடிஷ்னலிங்கிறது வேறு இருக்குது. எக்ஸ்ட்ரீம் ஸ்டேட்மெண்ட்ஸ் ட்ரெடிஷ்னலி மீட்ஸ். ஓகே, தென் தேர்ட் ஒன், இட்ஸ் அசஸ் த credential ஆஃப் all UN member before submitting the report to the General Assembly for approval and கேட்டா yes, that is correct தான். Okay, next one, in July 2022 United Nations General Assembly adopted a resolution for clean, healthy and sustainable environment and கேட்டா yes, that is correct தான். India was one of the 5 countries which had originally proposed this resolution and கேட்டா no, it is not. Okay, so one only. பாப்பா, we will discuss conventions, resolutions இதெல்லாம் நாளைக்கு இதில் பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் ப்ளூ லைன் நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியாச்சு. பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் ஆல்ரெடி டிஸ்கஸ்டு. இது மில்லட்டு ஆல்ரெடி வி டிஸ்கஸ்டு. இது வித் ரெஸ்பெக்ட் டு மில்லட், இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் மில்லட் ஃபார் விச் ஃபாலோயிங் ரீசன்ஸ் சப்போர்ட் வில் பி ப்ரொவைடட் ஃபார் போஸ்ட் ஹார்வெஸ்ட் வேல்யூ அடிஷன் என்ஹான்சிங் டொமஸ்டிக் கன்சம்ஷன். தட் இஸ் கரெக்ட் தான். சப்போர்ட் வில் பி தான். ஸோ ப்ரொவைடட் ஃபார் பிராண்டிங் மில்லட் ப்ராடக்ட்ஸ் நேஷனலி அண்ட் இன்டர்நேஷனலி, தட் இஸ் கரெக்ட். ஸோ ஆன்சர் இஸ் போத் 1 and 2. இந்த கொஸ்டின் இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் தி விமன் ஃபார்மர், நோ. ஓகே, ஸோ அது பாஸ்டரலிஸ்ட் காண்டி கொடுத்தது. 2027, தட் இஸ் கரெக்ட் தான். இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் பீஸ் அண்ட் ட்ரஸ்ட்டும் கரெக்ட் தான். இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் அஸ்ட்ராய்ட் அவேர்னஸ் அண்ட் பிளானட்டரி டிஃபென்ஸ் 2029 கரெக்ட் தான். ஸோ ஒன்லி 3 இஸ் தி ஆன்சர். ஓகே, தென் இதில் நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியாச்சு. ஆன்சர் இஸ் ஏ. ஓகே, ப்ளூ லைன் பார்த்தாச்சு. தென் கிரைம் ப்ரிவென்ஷன், ஸோ இதுவும் கொஞ்சம் ஹோலிஸ்டிக்கான ஒரு விஷயம் தான். ஓகே, ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் ஒன் இஸ் யுனைடெட் நேஷன் எக்கனாமிக் அண்ட் சோஷியல் கவுன்சில். ஓகே, ஸோ அந்த ப்ரோக்ராம் படிச்சிங்கன்னா தெரியும். இது நான் ஆல்ரெடி சொன்னேன். டேக்ஸ் வித்தவுட் பார்டர்ஸ் அப்படின்னு வரும்போது வி கேன் கெஸ் யுனைடெட் நேஷன் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் டேக்ஸ் மேட்டர்ஸை டீல் பண்ணுமான்னா இல்லை. இங்கே ஆர்கனைசேஷன் பார்த்தீங்கன்னா சின்ன மைக்ரோ ஆர்கனைசேஷனாக இருக்குது. எப்பயுமே கொஞ்சம் மேக்ரோ ஆர்கனைசேஷன் எது இருக்குமோ அதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகம். அப்படி பார்க்கும்போது இங்கே ஓஇசிடி வித் ஏஷியான் இருக்குது. ஸோ ஏஷியான் இங்கேயும் வர்றதுக்கான ஸ்கோப் இல்லை. ஸோ ரெண்டு ப்ராடர் ஆர்கனைசேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் இருக்குது. ஸோ எக்கனாமிக் கோஆப்ரேஷன் அப்படின்னு வரும்போது டேக்ஸ் ரெலவெண்ட்டான மேட்டர்ஸை டிஸ்கஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயத்தில் இருக்கும். ஐஎல்ஓ நோவேர். ஓகே, ஸோ இங்கே மோஸ்ட் ப்ராபபிளி இதுதான் இருக்கிறதுக்கான ஸ்கோப் அதிகம். கெஸ்ஸிங் போனாலும் ஸோ ஆன்சர் இதுதான் வரும். எப்பயுமே கொஞ்சம் மேக்ரோ இன்ஸ்டியூஷன் எதுவோ அது ரெலவெண்ட்டாக அதோட ஃபங்க்ஷன்ஸ் நமக்கு தெரிஞ்சிருச்சுனாலே ஓரளவுக்கு நம்மளால் அந்த ஆன்சரை கெஸ் பண்ணிட முடியும். ஸோ இட் இஸ் அன் இனிஷியேட்டிவ் தான். ஓகே, ஸோ 2 ஆர்கனைசேஷனோட இனிஷியேட்டிவ், தட் இஸ் யூஎன்டிபி அண்டு ஓஇசிடியோட தான். வி வில் டிஸ்கஸ். ஓகே, ஸோ இன்டர்நேஷ்னல் இனிஷியேட்டிவ்ஸில் வரக்கூடிய விஷயங்கள் வரும்போது பார்க்கலாம் இந்த மாதிரி கொஷின்ஸை. UN organization has been not awarded the Nobel Prize, UNESCO. Okay, then more than once United Nation, HCR. Okay, then World Toilet Organization already சொன்ன இது இல்லை. ஏன்னா ஏஜென்சியாக நம்ம பார்க்கும்போது அந்த இடத்துல இல்லை. இது பை டிஃபால்ட்டாக இருக்கிறதுக்கான ஸ்கோப் இருக்குது. பட் இது பாருங்கள், இட்ஸ் மெயின் ஃபங்க்ஷன் இஸ் டு கிராண்ட் ஃபண்டு. ஸோ ஃபண்டு சப்போர்ட் பண்ணுற அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்நேரம் ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக நமக்கு நியூஸ்லஸில் இருந்தது மாதிரி தான் இருந்திருக்கும். ஸோ எலிமினேட் பண்ணால் ஆன்சர் இஸ் 2 ஒன்லி தான் இருக்கும். ஓகே, ஸோ இது தெரிஞ்சிச்சுன்னா ஒரு 50-50 சான்ஸில் வி கேன் அஸ்யூம் சம் லாஜிக்ஸ். ஸோ கிராண்ட் ஃபண்டுன்னு கொடுத்துருக்காங்க, அதுதான் அதோட மெயின் ஃபோக்கஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ராபபிளி நாட் கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி போய் வி கேன் கெஸ் திஸ் ஆன்சர். ஸோ A2 ஒன்லி இஸ் தி ஆன்சர். தென் வித் திஸ் ஐ ஹோப் யூஎன்னை பற்றின ஒரு ஃபண்டமெண்டல் உங்களுக்கு முடிஞ்சிருக்கும். ஓகே, தென் செகண்ட் கிளாஸஸில் ஐ வில் டிஸ்கஸ் அபவுட் தி கன்வென்ஷன்ஸ், எனி ரெசல்யூஷன்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள்லாம். ஸோ குட்டி குட்டியாக மைக்ரோவாக உடச்சிட்டு போயிட்டோம் அப்படின்னா இதை கிளாஸை கவனிச்சுட்டு நீங்கள் ரீட் பண்ணிங்கன்னா ஒரு மேக்ஸிமம் ஒரு 20 to half an hourக்குள்ளே இந்த ஏரியாவை நீங்கள் முடிச்சிடலாம். அப்போ மோஸ்ட்லி இன்டர்நேஷ்னல் ரிலேஷனில் மேஜரான இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் யூஎன் ரெலவெண்ட்டாக இருக்கிற கரண்ட் அஃபேர்ஸ் டாபிக்ஸும் நம்ம டிஸ்கஸ் பண்ணியாச்சு. இதை தாண்டி பெருசாக இருக்காது. அப்படியே வந்தாலும் நீங்கள் ஏதாவது கொஷின் பேப்பர்லையோ இல்லை நீங்கள் மார்க்கெட்லேயோ ரீட் பண்ணியிருப்பீங்க. இதுதான் முக்கியமாக இப்போ இருக்கிற விஷயம். ஓகே, ஸோ வித் திஸ் இந்த ஒரு பர்டிகுலர் செஷனை நான் வைண்ட் அப் பண்ணுறேன்.
இனி அடுத்து வர கிளாஸஸில் ஃபர்தராக சப்சிக்வெண்ட் டாபிக்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஒரு 6 செஷன்ஸ் பிளான் பண்ணுறோம் ஃபார் இன்டர்நேஷனல் ரிலேஷன். இதுக்குள்ளே கரண்ட் அஃபேர்ஸ் ஓரியன்டான இருக்கக்கூடிய விஷயங்களையும் கன்வென்ஷனலாக இருக்கக்கூடிய விஷயங்களையும் சேர்த்து கவர் பண்ணக்கூடிய ஒரு அப்ஜெக்டிவில் தான் இது ஃபங்க்ஷன் ஆகுது. தென் இதே காலகட்டத்தில் உங்களுக்கு இன்க்ளூடிங் வித் ரெஸ்பெக்ட் டு மேப்ஸும் இன்ட்ரடியூஸ் பண்ணிடுவாங்க. ஸோ வித் திஸ் ஐ எம் கோயிங் டு வைண்ட் அப் திஸ் செஷன். தேங்க்ஸ் ஃபார் ஆல் ஃபார் வாட்சிங் திஸ் செஷன். தேங்க்யூ.